வெல்கம் டு எடிஎம் அகாடமி. இப்போ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா யுஜிசி நெட் பேப்பர் 1ஓட 10 யூனிட்டுமே ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுல எந்தெந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல எந்த கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ண தேவை இருக்கு, அது ரிலேட்டடா எல்லாமே இருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யுஜிசி நெட் கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறது இது 5th பேட்ச். ஸோ நிறைய நம்ம யுஜிசி நெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்பி படிக்கலாம். கண்டிப்பா நெறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த கிராஷ் கோர்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாம் நெறைய ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பண்ணது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே பாருங்க. யுஜிசி நெட்ல மார்க் எடுக்கணும்னா, கண்டிப்பா பேப்பர் 1ல எடுக்கிற மார்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 2மே பேலன்ஸ் பண்ணணும். பேப்பர் 1ம் படிச்சா மட்டும் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ நம்ம யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 யூனிட் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு டீச்சிங் ஆப்டிட்யூட். ஸோ டீச்சிங் ஆப்டிட்யூட பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் இன் டெப்த் போல எது படிக்கணும்ன்றத கண்டிப்பா சொல்றேன். எதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றதும் நான் சொல்றேன். ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இன் டெப்த்தா போயிட்டு டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் இப்பெல்லாம் கேட்கறது இல்ல அந்த அளவு. லைட்டா படிச்சுக்கோங்க போதும். ஆனா எந்த இடத்துல அவங்க கேட்பாங்கன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் சம்டைம்ஸ் எதனா ஒரு ஷிஃப்ட்ல கொஸ்டின்ஸ் வரும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங்னாலே ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டீச்சர் கிரியேட்டிவாவும் சொல்லிக் கொடுக்கணும். நல்ல ஒரு பிளான்டா, ஒரு சீக்வென்ஸாவும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். அதே மாரி டைனமிக்காவும் இருக்கணும். இன்டராக்டிவ், பிளான்ட். ஓகே. மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங்ன்னு எடுத்தோம்னா, எப்படி வந்து ஒரு டீச்சிங் கொண்டு போணும்? ஒரு நோன் டூ அன்னோன் இருக்கணும். சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். அதுதான் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம மேக்ஸிம்ஸ். அதே மாரி ஃபேஸஸ்ன்னு எடுத்தோம்னா, ஒரு 3 ஃபேஸ் இருக்கும். இன்டராக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. பிளானிங் ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் ஃபேஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? டீச்சிங் நடத்துறதுக்கு முன்னாடி, நடத்தும்போது, நடத்துனதுக்கு அப்புறம். இதுதான் நம்ம ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதனா ஒரு ஷிஃப்ட்ல வரும். ஓகே. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொன்னோம்னா, இந்த லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இந்த மெமரி லெவல் வந்தாலே ரோட் லேர்னிங் ஞாபகம் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னா புரிஞ்சு படிக்கிறது. குழந்தைங்க தன்னோட காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்ல முடியும். அவங்க புரிஞ்சுகிட்டத. ரிஃப்ளெக்டிவ் லெவலுங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கிறது. இன்குவைரி பேஸ்டு லேர்னிங். ஹையர் லெவல் ஆஃப் லேர்னிங் தான் ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவோம். அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல்ல தானே படிக்கிறது. அதுல ஒரு பசங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். செல்ஃப் மானிட்டர் பண்ணி படிப்பாங்க. அததான் அட்டானமஸ் டெவலப்மெண்ட் லெவல்னு சொல்லுவோம். ரைட்டா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் வரும். அடுத்தது எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர் நம்ம எடுத்தோம்னா, எதெல்லாம் எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர்னு நெறைய இருக்கு. ஒரு டீச்சர் நடத்தும்போது ஒரு லெசன் கிளாரிட்டியா இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி. எப்பயும் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது என்ன நடத்துறாங்களோ அந்த கன்டென்ட்ட சீக்வென்ஸா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர். இந்த மாரி கொஸ்டின் வரும்போது ஓரளவு கொஸ்டின படிச்சு புரிஞ்சு பண்ணாலே நமக்கு புரிஞ்சிரும். ரைட்டா? அடுத்தது வேரியபிள்ஸ்ன்னு சொல்லும்போது இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட். எப்பயுமே இண்டிபெண்டன்ட்ங்கிறது தான் மெயினான வேரியபிள். இத சார்ந்து தான் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இண்டிபெண்டன்ட்னா டீச்சர். டீச்சர சார்ந்து ஸ்டூடண்ட். ரைட்? இது நமக்கு ரிசர்ச்லயும் வரும். அப்ப நம்ம நல்லா படிக்கணும் அத. அந்த இடத்துல கொஞ்சம் படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ், டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் இதெல்லாம் என்னன்னா, மொத்தம் 87 ஷிஃப்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் வர்றதுனால எப்படி வேணா வரும் நமக்கு கொஸ்டின்ஸ். அதனால எதனா ஒரு ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் வரும். டைப்ஸ் ஆஃப் டீச்சர் எடுத்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தாரிட்டேரியன் டீச்சர் எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, கண்ட்ரோலிங்கா இருப்பாங்க. கொஞ்சம் டீச்சர் டாமினேட்டட் அங்க இருக்கும். டெமோக்ராட்டிக் டீச்சர், டெமோக்ராட்டிக்னா நமக்கு தெரியும். அந்த மாரி ஞாபகம் இருக்கும். லைஸ் ஃபேரி டீச்சரிடம் ஒரு மினிமல் கண்ட்ரோல் தான் இருக்கும். பசங்கள வந்து ஃப்ரீயா எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாங்க. அப்புறம் டெலிகேட்டர் டீச்சர் எப்படி இருப்பாங்க? நெறைய பசங்களுக்கு ஃப்ரீடம் குடுப்பாங்க. நெறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். பசங்க நல்ல செல்ஃப் லேர்னிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாரி கொஸ்டின் வந்தா பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் மொடாலிட்டீஸ் ஆஃப் டீச்சிங் எப்படிலாம் டீச்சிங் நடக்குதுங்கிறது தான். அடுத்தது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லேர்னர் அண்ட் லேர்னிங் நம்ம சொல்லும்போது பெடகாஜினாலே சின்ன பசங்களுக்கு பண்றது. ஆண்ட்ரோகாஜிங்கிறது அடல்ட்ஸுக்கு பண்றது. யூட்டோகாஜி வந்தாலே செல்ஃப் டிட்டர்மைன்டு லேர்னிங். இவங்களே என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அத ரிஃப்ளெக்ட் பண்ணி படிக்கிறோம். அதுதான் யூட்டோகாஜி. அடல்ட்ஸ் இப்ப ரிசர்ச் பண்றவங்கள யூட்டோகாஜி. அதான் மெட்டாகாக்னிஷன். மெட்டாகாக்னிஷன் நம்ம திங்க் பண்ற ப்ராசஸ். ரைட்டா? அதே மாரி ஆண்ட்ரோகாஜி வந்தா இதோட ப்ரொபோனன்ட் யாருன்னா மால்கம் நாவல்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க? செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. அவங்களே வந்து கோல் செட் பண்ணி படிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்புறம் இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸ். செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க? செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. மெட்டாகாக்னிட்டிவ், ரிஃப்ளெக்டிவா இருப்பாங்க.
அடுத்தது நமக்கு இதுல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னு இருக்கும். பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். நம்ம படிச்சது எங்க நமக்கு யூஸ் ஆகுது? இது பாசிட்டிவ். ஹிண்ட்ரன்ஸா இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ். ஜீரோனா யூஸே ஆகலன்னா ஜீரோ. ஓகேவா? அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். இது எதனா ஒரு இதுல தான் நமக்கு வரும். ஓகே. எப்படி வந்து ஒரு ஒரு நம்ம படிக்கிற ஒண்ணு இன்னொன்னுக்கு எப்படி யூஸ் ஆகுது? அடுத்தது லேர்னிங் அண்ட் லேர்னர் ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ சில குழந்தைங்க பார்த்து படிக்கும், ஆடிட்டரியா படிக்கும். கினெஸ்தெட்டிக்ன்னு வர்றது எல்லாமே கையில ஹேண்ட்ஸ் ஆன் பண்றது கினெஸ்தெட்டிக் சொல்லுவோம். ரைட்டா? அதே மாரி அப்ரோச் ஸ்டைல்ஸ்ன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? எப்படி வந்து அந்த குழந்தைங்க படிக்குது. இப்ப டீப் லேர்னர் எதையும் ஆழ்ந்து படிப்பாங்க. சர்ஃபேஸ் லேர்னர் எல்லாத்தையும் மேலோட்ட படிக்கிற பசங்க. சீக்வென்ஷியல் லேர்னர் எதையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கிற பசங்க. குளோபல் லேர்னர் எதையுமே ஃபர்ஸ்ட் ஃபுல்லா புரிஞ்சுட்டு அதுலருந்து படிக்கிற இம்பல்சிவ் டக்கு டக்குன்னு பதில் சொல்ற பசங்க. ரிஃப்ளெக்டிவ் லேர்னர் எதையும் யோசிச்சு பதில் சொல்ற பசங்க. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ல டீச்சரோட ரோல் பெருசா இருக்கும், ஆக்டிவா இருக்கும், பசங்க பாசிவா இருப்பாங்க. ஓகே. இந்த லெக்சர் மெத்தட், இந்த சாக் அண்ட் டாக் மெத்தட், ரெசிடேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், எக்ஸ்போசிட்டரி மெத்தட். ஓகே. எக்ஸ்போசிட்டரி மெத்தட்னாலும் டீச்சிங் மெத்தட்ல சேர்றது தான். ஒவ்வொன்னும் வந்து டீச்சர் அழகா அந்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது அதெல்லாம் அதுல சேர்றது. டிடாக்டிக் மெத்தட்ல ஃபுல்லி அத்தாரிட்டேட்டிவ் ஒன் வே டீச்சிங்கா இருக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அடுத்தது டீச்சர் லெட் மாடல்ங்கிறது என்னன்னா, டீச்சர் அவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன வேணுமோ குடுத்துருவாங்க. அதுலருந்து பசங்க கத்துக்க விடுறது டீச்சர் லெட் மாடல்ன்னு சொல்லுவோம். ஓகே. அத எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இடத்துல டீச்சர் பண்றத பார்த்து பசங்க பண்ணுவாங்க. டீச்சர் பண்ண மாடலிங், கைடட் பிராக்டிஸ், அப்புறம் சின்ன சின்னதா பசங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ மத்தபடி இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது லீனியர் அண்ட் பிரான்ச்சிங்ன்னு சொல்லுவோம். லீனியர்னா எதையுமே சீக்வென்ஸா படிக்கிறது லீனியர். நேரா போகும் அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஸ்கின்னர் சொன்னது. பிரான்ச்சிங் இதோட ப்ராப்போனன்ட் ப்ரௌடர் சொன்னது. இது வந்து பிரான்ச்சிங் மாதிரி. ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணும், ஒரு கொஸ்டின் குடுக்குது, அது தப்பு பண்ணுச்சுன்னா, திருப்பி இன்னொரு ஃப்ரேமுக்கு போய் அது நல்லா படிச்சுட்டு வரும். அததான் பிரான்ச்சிங் ப்ரோகிராமிங் நம்ம சொல்லுவோம். இப்ப லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னர் சென்டர்ட் மெத்தட் தான் இப்ப கன்ஸ்ட்ரக்டிவிசம் பசங்க தானே ஒரு விஷயத்த பண்ணி பார்த்து கத்துக்கிறது எல்லாம் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல சேர்றது தான். இது அந்த பிரெயின் ஸ்டார்மிங், யூரிஸ்டிக் மெத்தட், இது ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் டிஸ்கவரி மெத்தட், ப்ராஜெக்ட் மெத்தட், குரூப் டிஸ்கஷன், பேனல் டிஸ்கஷன், செமினார், இது எல்லாமே லேர்னர் சென்டர்ட். லேர்னர் சென்டர்ட்ல பசங்களோட ரோல் பெருசா இருக்கும். அதை தான் நம்ம லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? இது எல்லாமே கோஆப்பரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், இது எல்லாமே லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல சேர்றது. மெயினா கோஆப்பரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங் பத்தின கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்ல எப்படி இருக்கும்னா, டீச்சர் ஒரு குரூப் செட் பண்ணி குடுப்பாங்க. அவங்க குரூப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பசங்களே அதுக்கான டாஸ்க் பண்ணுவாங்க. ஹைலி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் டீச்சர் பண்றது. பட் கொலாபரேட்டிவ பொறுத்தவரைக்கும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. பசங்களே மத்த விஷயத்த பண்ணுவாங்க. இங்க ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அக்கவுண்டபிலிட்டி இருக்கும். இந்த வார்த்தை கூட இம்பார்ட்டன்ட். கோஆபரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ். அடுத்தது லெவல்ஸ் அண்ட் டொமைன்ஸ் ஆஃப் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். அதுல எட்கர் டேல் வந்து எந்த அளவுக்கு பசங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றது. அதுதான் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளூம்ஸ் டாக்ஸானமிய பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 டொமைன்ஸ் இருக்கும். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். காக்னிட்டிவ் டொமைன்னாலே திங்கிங் பத்தினது தான். இந்த காக்னிட்டிவ்ல தான் 2ஆ வரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 1956ல பெஞ்சமின் ப்ளூம் சொன்னது. பட் அதுக்கப்புறம் 2001ல ஆண்டர்சன் அண்ட் கிராத்வெல் அத அப்டேட் பண்ணியிருப்பாரு. ஓகே. சோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப்ல இருந்து நவுனுக்கு மாறும். ஏன்னா நெறைய இப்ப நம்ம லேர்னர் சென்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுனால 2001ல கிரியேட் லாஸ்ட்டா வரும். அப்புறம் அஃபெக்டிவ் டொமைனுங்கிறது பசங்களுக்கு ஆட்டிட்யூட், வேல்யூஸ் இன்கிரீஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கு வர்றது. ரைட்டா? அடுத்து சைக்கோமோட்டர் டொமைன்ன்றது டேவ் சிம்ப்சன் நமக்கு 2 இருக்கும். சைக்கோமோட்டர் எப்படி அந்த குழந்தை ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கத்துக்குது. இதுல 5 லெவல் டேவ் சொல்லியிருப்பாரு. சிம்ப்சன் இதுல 7 லெவல் சொல்லியிருப்பாரு. இது எதனா ஒரு ஷிஃப்ட்க்கு வரும். பட் இது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சோலோ டாக்ஸானமி இது எப்பனா வர்றது. அடுத்தது ராபர்ட் கேக்னே நமக்கு இருக்கு. கேக்னே என்ன சொல்லியிருக்காரு, எப்படி ஒரு கன்டென்ட்ட வந்து கிளாஸ்ல ஒரு டீச்சர் சீக்வென்ஸா கொண்டு போவாங்க. அதுக்கு தான் 9 ஈவன்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஓகே. இதுல அதே மாதிரி 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. 8 லெவல்ஸ்னா அந்த குழந்தைங்களோட லெவல்ஸ்க்கு ஏத்தா மாரி எப்படி அத இன்கிரீஸ் பண்றது. இது 8 லெவல் இருக்கும். ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர் ஜஸ்ட் சொல்ற சிக்னல் பண்ற வா அப்படி சொல்றத பாக்குது. அப்புறம் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்புறம் பதில் சொல்லுது. எப்படி அந்த லேர்னிங் நடக்குது. கடைசியா இதுல ப்ராப்ளம் சால்விங் இருக்கு.
அடுத்தது மேஜர் லேர்னிங் தியரிஸ் நமக்கு இருக்கும். இதுல பியாஜே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் மெயினா இவரோட ஸ்டேஜ் பேர் என்னன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இவர் 4 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாரு. ப்ரீ ஆபரேஷனல் கான்கிரீட் சென்சரி மோட்டார், ப்ரீ ஆபரேஷனல் கான்கிரீட், ஃபார்மல். இதை நம்ம எஸ்பிசிஎஃப் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது விஹாட்ஸ்கி சொன்ன தியரி பேரு சோசியோ கல்ச்சுரல் தியரி. இவர் நிறைய சோசியல் இன்டராக்ஷன்ல குழந்தைங்க கத்துக்குதுன்னு சொல்லுவாரு. ஓகே. அடுத்தது பந்தூரா, ஆல்பர்ட் பந்தூரா சோசியல் காக்னிட்டிவ் தியரி. அப்சர்வேஷனல் லேர்னிங், எப்படி ஒரு குழந்தை மத்தவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி கத்துக்குது. மாஸ்லோ வந்து ஹியூமானிஸ்டிக் தியரி. இதுல மாஸ்லோ சொன்னதுல ஒவ்வொருத்தவங்க நமக்கு ஒவ்வொரு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும். இதுல மொத்தம் 5 தேவை சொல்றது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கும், கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிசியாலஜிக்கல் சேஃப்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அடுத்தது கோல்பர்கோட மாரல் டெவலப்மெண்ட் தியரி. இதுல ஒரு 3 ஸ்டேஜஸ் 3 லெவல் சொல்லியிருப்பாரு. 6 ஸ்டேஜஸ் வரும் இதுல. 3 லெவல். எப்படி ஒரு மொராலிட்டி, எப்படி குழந்தைகளோட மாரல் திங்கிங் டெவலப் ஆகுது. அப்புறம் எரிக்சனோட சைக்கோ சோஷியல். இதுல மொத்தம் 8 சொல்லியிருப்பாரு. எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நமக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் இருக்கு. அதுதான் எரிக்சன். அடுத்தது வாட்சன் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் சொல்லுவோம். பிஹேவியரிசம் வந்தாலே இங்க ஒரு கண்டிஷனிங், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். ஒரு விஷயத்த நம்ம திணிச்சு அடிக்கடி சொல்லி ஒரு விஷய சேஞ்ச கொண்டு வர்றது பிஹேவியரல் சேஞ்ச். அதுதான். அடுத்தது தார்ண்டைக் இது ட்ரையல் அண்ட் எரர். பாவ்லோவ்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, டாக் போன்னுட்டு. இது இப்போதைக்கு அவ்வளவு தெரியணும் அவசியம் இல்லை. பாவ்லோவோட தியரி பேரு கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. ஸ்கின்னரோடது ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி. இது ரெண்டுமே பிஹேவியரிஸ்டிக் தியரிஸ்ல சேர்றது. ஸ்கின்னர் வந்து இதுல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட் பத்தியும் சொல்லியிருப்பாரு. ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு இதெல்லாமும் தேவைப்படுது சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஜான் டூவி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பத்தி சொல்லியிருக்கிற பேரு ஜான் டூவி. அப்புறம் கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி. இதெல்லாம் எதனா ஒரு ஷிஃப்ட்ல வந்திருக்கு, நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு தெரிஞ்சுக்கிறது நல்லது. கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் மொத்தம் 8 இருந்துச்சு, இப்போ 1 ஆட் பண்ணி இப்போ 9 இன்டெலிஜென்ஸ் இருக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் லேட்டன்ட் லேர்னிங்னு ஒரு வார்த்தை வரும். டோல்மேன். லேட்டன்ட் லேர்னிங்னா என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு சமயம் வரும்போது மட்டும் நமக்கு வெளிய வர்றது லேட்டன்ட் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். அப்புறம் சோசியல் லேர்னிங், மத்தவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது. மாரல் லேர்னிங், மத்தவங்களோட பழகுறதுக்கு கத்துக்கிறது. லேர்னர் சென்டர் டீச்சிங். அடுத்தது நமக்கு டீச்சர்ல இதுல இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். இது கொஞ்சம் எதனா ஒரு ஷிஃப்ட்ல தான் வரும். அதனால நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. லைட்டா சொல்றேன். ஐடியலிசம்னா ஐடியாஸ், ஸ்பிரிச்சுவல் திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ரியலிசம்னா ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. பிராக்மாட்டிசம்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்க. எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ன்றவங்க நம்ம குழந்தைங்க வந்து அவங்களோட ஃப்ரீடமுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஓகே. நேச்சுரலிசம்ன்றது ரூசோ சொன்னது. பசங்கள நேச்சுரலா படிக்க விடுறது. நேச்சரோட அடுத்தது ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம் இந்த வேர்ட் வந்தா சோசியல் வெல்ஃபேர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரினியலிசம்னாலே கிளாசிக்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வற்றாததா பெரினியலிசம். ஓகே. அந்த காலத்து ஒரு நல்ல ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்குன்னா, அதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தான் பெரினியலிசம் சொன்னது. அடுத்தது இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மெமரி. மெமரிய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னு பிரியும். ரைட்டா? இந்த ஷார்ட் டேர்ம்னா கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கும். லாங் டேர்ம் நமக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அதிகமா இருக்கும். இந்த லாங் டேர்ம் தான் நமக்கு வந்து டி பிரியும். அதுதான் எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட்ன்னு நமக்கு 2 டிவிஷன் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இடம் இது. எக்ஸ்பிளிசிட்ங்கிறது நம்ம யோசிச்சா நமக்கு ஞாபகம் வரும். அது எக்ஸ்பிளிசிட். அதுதான் எபிசோடிக், சிமான்டிக்ன்னு நம்ம சொல்லுவோம். நான் டிக்ளரேட்டிவ் மெமரி, இம்ப்ளிசிட்ன்னு சொல்லுவோம். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம யோசிக்கவே வேணாம். சட்டுன்னு ஞாபகம் வந்துரும். பயந்த ஒரு விஷயம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பயந்து 10 இயர்ஸ் கழிச்சு கூட டக்குன்னு ஒரு பயம் வரும் நமக்குள்ள. அதுதான் ப்ரொசீஜரல், ப்ரிம்மிங், எமோஷனல் கண்டிஷனிங்ன்னு பிரியும். இது நான் டிக்ளரேட்டிவ். அடுத்தது காக்னிஷன் அண்ட் மெட்டா காக்னிஷன் நம்ம சொல்லுவோம். காக்னிஷன்னா நம்ம திங்க் பண்றது. மெட்டா காக்னிஷன் நம்ம திங்க் பண்றதையே நம்ம திங்க் பண்ணி பார்க்கிறது. இது சரியா? தப்பா? ஒரு தடவ நம்ம அலசுறோம் இல்லையா? அதுதான் அது வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு பிரதிபலிக்கிறது. ரிஃப்ளெக்டிவ் மாதிரி தான் அது. நம்ம பண்ணதையே நம்ம பிரதிபலிச்சு பார்க்கிறது. ரைட்டா? சோ அடுத்தது இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த டீச்சிங் மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜாய்ஸ் அண்ட் வேல். இந்த கொஸ்டின் ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. ஜாய்ஸ் அண்ட் வேல் தான் பிரிக்கிறாங்க. நெறைய தியரீஸ் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த இது டிவிஷன் பண்றாங்க. அதுல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்க பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயத்த எப்படி நம்ம பிரெயின் வந்து அத ப்ராசஸ் பண்ணுது. அதுதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல கான்செப்ட் அட்டைன்மென்ட்ன்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் அட்டைன்மென்ட் ப்ரூனர்ன்ற சொல்லியிருப்பாரு. இதுல எப்படி ஒரு டீச்சர் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து பசங்கள புரிய வைக்கிறது.
அடுத்தது சோசியல் இன்டராக்ஷன் சொல்றது என்னன்னா, சோ எப்படி அந்த பசங்க வந்து சோசியல் இன்டராக்ட் பண்ணி கத்துக்குது. அதுதான். சோ இதுக்கு ரோல் பிளே அந்த மாரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அடுத்து இதுல கோஆப்பரேட்டிவ் லேர்னிங், ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் இது எல்லாமே. பெர்சனல் டெவலப்மெண்டல் மாடல்னால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. ஹியூமானிஸ்டிக் தியரிஸ் எல்லாம் பெர்சனல் டெவலப்மெண்டல் மாடல்ஸ்க்கு சேரும். ஒவ்வொரு தியரி ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்கும். ஒண்ணு செல்ஃபா அந்த குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதா இருக்கும். இல்ல அந்த குழந்தையோட பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதா இருக்கும். அதுதான் அதுல டிவிஷன் ஆறதெல்லாம் இந்த தியரிஸ் எல்லாம். அதுல பிஹேவியரல் மாடல்ஸ்ங்கிறது அந்த குழந்தையோட பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு மாடிஃபிகேஷன் கொண்டு வர்றதுக்கு பண்றது. அது மாஸ்டரி லேர்னிங், ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இது எல்லாமே. பிஹேவியரிசம் அந்த மாரி எது வந்தாலும் இந்த ஸ்கின்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பியாஜே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது கான்செப்ட் ஃபார்மேஷன், கான்செப்ட் அட்டைன்மென்ட் நம்ம அங்க படிச்சோம் இல்லையா? அதுதான். அடுத்தது டிஜிட்டல் டீச்சிங் டூல்ஸ் தான் இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஜிட்டல் டீச்சிங் டூல்ஸ பொறுத்தவரைக்கும் எல்எம்எஸ்ங்கிறது லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஆன்லைன்ல ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்றோம்னா, நம்ம பண்றதுல ட்ராக் பண்ணுது இல்லையா? அதுதான் லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதுல Moodle ரொம்ப இம்பார்ட்டன்ட். Canvas, Google Classroom, Schoology, Blackboard Learn, Khan Academy இது எல்லாமே. அடுத்தது மைண்ட் மேப்புங்கிறது ஒரு நம்ம என்ன கான்செப்ட் படிக்க சுத்தி இருக்கும். ரேடியல் இருக்கும், சென்ட்ரல் ஐடியா மிடில்ல இருக்கும். அது மைண்ட் மேப்ன்னு நம்ம சொல்றோம். இந்த மைண்ட் மேப்போட டூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் மீஸ்டர், மைரோ, கேன்வா. இந்த மைரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. ஓகே. கான்செப்ட் மேப்ன்னு எடுத்தா ஹைரார்கிக்கலா போகும். ஹைரார்கிக்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டா பிரிச்சு பிரிச்சு போகும். அதுதான் கான்செப்ட் மேப்ன்னு சொல்றோம். இதோட டூல்ஸ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டூல்ஸ்ங்கிறது இது நிறைய இப்போ கூகுள்ல போட்டாலே நமக்கு வரும். டிஜிட்டல் ஒயிட் போர்ட். இப்போ அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணலாம். உங்க தாட்ஸ ஷேர் பண்ணலாம். ஒண்ணா வரையலாம். எல்லாமே இருக்கு இப்போ. மைரோ, மியூரல், கான்செப்ட் போர்ட் இது எல்லாமே. அடுத்தது இப்போ குவிஸ் பண்ண அசஸ்மென்ட் டூல் பண்ணோம்னா காஹூட் இது ஒரு கேம் பேஸ்டு டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவிஸஸ், கூகுள் ஃபார்ம், மென்டிமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு போலிங் டூல். ஓகே. அப்புறம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நமக்கு டிஜிட்டல் டூல்ஸ பத்தி எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் வெர்ச்சுவல் லேப்ஸ் அது பிஹெச்இடி சிமுலேஷன்ஸ் ஒன்று இருக்கு. லேப்ஸ்டர் இருக்கு. நிறைய இருக்கு. இப்ப கூகுள்ல போட்டா நிறைய வரும். பட் அதுல எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் தான் இருக்கு. அட்லீஸ்ட் இது 1, 2 தெரிஞ்சா எக்ஸாம்ல நமக்கு என்ன கேட்கறாங்களோ அத நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ரைட்டா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே தெரிஞ்சு போ முடியாது. பட் நம்ம தெரிஞ்சத வச்சு ஆன்சர் பண்றது தான் அதுல நமக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்பதான் நமக்கு பில்ட் பண்ண போறது. அது எப்படி பில்ட் ஆகும்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் பில்ட் ஆகும். ஏஐ பேஸ்டு அடாப்டிவ் லேர்னிங் டூல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் புல்லட்டின் போர்ட் டூல்ஸ்ன்னு எடுத்தோம்னா பேட்லெட், புல்லட்டின் போர்ட். ஓகே. ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் போடுறது, அதுல எதனா ஒண்ணு எடிட் பண்ண முடியறது எல்லாமே பண்ணலாம். அப்புறம் கோல் போர்டு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சைக்கிள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ்னாலே பசங்க தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த கத்துக்கிறது. அதுல கான்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸ், ரிஃப்ளெக்டிவ் அப்சர்வேஷன், அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டுவலைசேஷன், ஆக்டிவ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்லுவோம். அடுத்தது இது 6 திங்கிங் ஆக்ட்ஸ்ன்னு ஒண்ணு சொல்றது. எப்படி வந்து ஒரு குழந்தை ப்ராப்ளம் சால்விங் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்குது. அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து காயின் பண்ணது சாலோவே, டேனியல் கோல்மன். அப்புறம் லேர்னிங் டிஸார்டர்ஸ் இது எப்படி வேணா வரும் நமக்கு கொஸ்டின் லேர்னிங் டிஸார்டர்ஸ். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல்ஸ் நமக்கு இருக்கு. இதுல ஆடி மாடல்னு சொல்றதோட ஃபுல் நேம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட். இன்ஸ்ட்ரக்ஷனால எப்படி ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்ல சீக்வென்ஸா கொண்டு போறாங்க. அப்புறம் அஷ்யூர் மாடல். அதுக்கப்புறம் அஷ்யூர் மாடல்ல கண்டிப்பா மீடியாவோட யூசேஜ் இருக்கும். மைக்ரோ டீச்சிங்ன்றது ஸ்டூடெண்ட் டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க பிராக்டிஸ் பண்றது. இந்த பிளாண்டர் இன்டராக்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது டீச்சர் எப்படி கிளாஸ்ல இன்டராக்ட் பண்றாங்கன்றத அவங்க ரெக்கார்ட் பண்றது எப்படி இருக்குன்னு பாக்குறது. அப்புறம் 5E மாடல்னு சொல்றது. இதுல 5E எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், இவாலுவேட்ங்கிறது. இப்போ இது இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல இது யூஸ் பண்றது. லெசன் பிளான் எழுதுறது. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், இன்குவரி பேஸ்டு மாடல் அது. அப்புறம் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு டீச்சருக்கு எப்படி யூஸ் ஆகுது? என்னலாம் தேவை? அதுதான். இப்ப டீச்சிங் எய்ட்ஸ் எடுத்தா நம்ம என்னலாம் யூஸ் பண்றோம்? பர்ப்பஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ். எதுக்கு டீச்சிங் எய்ட்ஸ் தேவைப்படுது? இப்போ ஒரு டீச்சிங் அண்ட் குட் டீச்சருக்கு என்னலாம் ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட்? இது மாரி வந்தா ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம் நீங்க. அடுத்தது அசஸ்மென்ட் அண்ட் இவாலுவேஷன பொறுத்தவரைக்கும் மெஷர்மென்ட்ங்கிறது நியூமெரிக்கலா இருக்கும். அசஸ்மென்ட்ங்கிறது நம்ம என்ன நடக்குதுங்கிறத அசஸ் பண்றோம். இவாலுவேஷன்ங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்டல் பர்ப்பஸஸ்க்கு இவாலுவேட் பண்றோம். இப்ப டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்ன்னு பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் டெஸ்ட்னாலே குடுத்த ஆப்ஷன்ஸ்ல தான் ஆன்சர் இருக்கும். அதுதான் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்ன்னு சொல்றோம். அப்புறமா ஆப்டிட்யூட், ப்ரோக்னாஸ்டிக்லாம்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்க்கிறது. அச்சீவ்மென்ட்னா என்ன படிச்சிருக்காங்கன்னு செக் பண்றது. அவங்க ப்ரொஃபிஷியன்சினா என்ன? அவங்களுக்கு என்ன ஸ்கில் லெவல் என்னன்னு பார்க்கிறது.
ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைங்க எப்படி ஆன்சர் பண்ணுதுன்னு எதனா ஒரு பிக்சர்ஸ பார்த்து அதுலருந்து நம்ம அவங்களோட பர்சனாலிட்டிய கண்டுபிடிக்கிறத ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. இது திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இது இங்க் பிளாட் டெஸ்ட்ன்னு சொல்றது ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ல சேர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஃபார்மேட்டிவ்னா கிளாஸ்ல ஆன்கோயிங்கா நடக்கும்போதே டீச்சர் பாக்குறது, சரிப்படுத்துறது. சம்மேட்டிவ்னா கடைசியில பண்றது. டயக்னாஸ்டிக்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது. குழந்தைங்களோட எங்க வந்து வீக்கா இருக்காங்கன்னு. பிளேஸ்மெண்ட்ங்கிறது இப்போ கரண்ட் லெவல் என்ன நாலேஜ் பிஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது. நார்ம்ன்றது அவங்க நார்ம் குரூப்போட பாக்குறது. கிரைட்டீரியன்ங்கிறது ஒரு கிரைட்டீரியா ப்ரீ டிஃபைன் செட் பண்ணி பண்றது. இன்செட்டிவ் எப்பயுமே வந்து அவங்களோடயே அவங்களோட ப்ரீவியஸ் இப்ப எடுக்கிற மார்க்க கம்பேர் பண்றது. ஆத்தென்டிக் கண்டிப்பா ரியல் லைஃப் டாஸ்க் இருக்கும். ஸ்காலஸ்டிக் அகாடமிக், கோ ஸ்காலஸ்டிக் இல்ல. அப்புறம் அவுட்கம் பேஸ்ட், காம்படென்சி பேஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா சிபிசிஎஸ்னா சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். எல்எம்எஸ், மூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ரைட்டா? அதுல ஸ்வயம் தெரியணும். ஸ்வயம் பிரபா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே மற்றபடி ஒவ்வொரு ஆத்தர்ஸ் பேரு. சம்டைம்ஸ் கேட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு கொடுத்துருக்கோம். ரைட்டா? வர வாய்ப்பும் இருக்கு. இப்ப அரோபிந்தோ எடுத்தா இன்டகிரல் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் எடுத்தா நேச்சுரலிசம் ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணமூர்த்தி எடுத்தா எஜுகேஷன் ஃபார் செல்ஃப் நாலேஜ். சுவாமி விவேகானந்தா எடுத்தா மேன் மேக்கிங் எஜுகேஷன். இந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் யூனிட் 1ல நம்ம படிக்க வேண்டியது. ரைட்டா? அடுத்தது நீங்க யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் எடுத்தீங்கன்னா, ரிசர்ச்ச பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்ச்னா என்ன? அவ்வளவுதான். அது ஒரு பேசிக்கா ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டினா வரும். அதே மாதிரி எபிஸ்டமாலஜிங்கிறது நாலேஜ். ரைட்டா? ஆக்சியாலஜிங்கிறது, ஆன்டாலஜிங்கிறது ரியாலிட்டி பத்தி படிக்கிறது. ஆக்சியாலஜிங்கிறது வேல்யூஸ். அது தெரிஞ்சுக்கணும். இப்ப ரிசர்ச் பாரடைம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். பாசிட்டிவிசம் சொல்றது ஒரு அப்ஜெக்டிவா இருக்கும். எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஓகே. ஒண்ணு நடக்குதுன்னா அத நம்ம பண்றது. காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். இது குவான்டிடேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் பாசிட்டிவிசம்ன்றது என்னன்னா, இது மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல மாறவும் செய்யும். இதுதான் இம்பெர்ஃபெக்ட் ரியாலிட்டி. இன்டர்பிரிட்டிவிசம் கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவா இருக்கும். ஓகே. இது இன்னும் போக போக இது புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரிசர்ச் எப்படி இருக்கணும்? இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் நம்ம சொல்லுவோம். இதுல சிஸ்டமேட்டிக் புரியும். அப்ஜெக்டிவ்னா எல்லாம் சேம். அப்ஜெக்டிவ்ங்கிறது நம்ம கிடைக்கிற டேட்டால இருந்து நம்ம ரிசல்ட் கொடுக்கணும். அதுதான் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்ங்கிறது நமக்கு தோன்றது பண்றது. எம்பிரிக்கல்ங்கிறது அப்சர்வ் பண்றது. லாஜிக்கல்னா நம்ம பார்க்கறதுல இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு போறது. ரைட்டா? ரெப்ளிகபிள், கண்ட்ரோல்டு, அனாலிட்டிக்கல், ஜெனரலைசபிள்னா பொதுப்படுத்துறது ஜெனரலைசபிள் நம்ம சொல்லுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ஆர் பியூர் இது எல்லாமே ஒண்ணுதான். ஜஸ்ட் நம்ம அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலேஜ் எக்ஸ்பான்ஷனுக்காக பண்றது. அப்ளைடுங்கிறது ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. பெரிய லெவல்ல இருக்கும். உடனே நம்ம அத ஜெனரலைஸும் பண்ண முடியும். ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது ஒரு சின்ன லெவல்ல பண்றது. ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இது பிளான், ஆக்ட், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட்ன்னு ஒரு சைக்கிள்ல போகும். அடுத்தது பேஸ்ட் ஆன் மெத்தடாலஜி பொறுத்தவரைக்கும் குவான்டிடேட்டிவ்னா நியூமரிக்கல்லா நம்ம கலெக்ட் பண்ற டேட்டா. குவாலிட்டேட்டிவ்னா நம்ம வேர்ட்ஸ்ல கலெக்ட் பண்றது. மிக்சர்னா 2மே இருக்கு. பேஸ்ட் ஆன் ரிசர்ச் டிசைன் பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது இப்ப உள்ளது மாதிரி இருக்கிறது டிஸ்கிரிப்டிவ். எக்ஸ்பெரிமெண்டல்ங்கிறது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த காசுக்கு இந்த எஃபெக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கோரிலேஷனா இது 2த்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதுதான் கோரிலேஷன். எக்ஸ்ப்ளோரேட்டரினா சில விஷயம் நமக்கு புரியாம இருக்கும். அத இன்னும் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எக்ஸ்ப்ளோரேட்டரி. எக்ஸ்பிளனேட்டரி அதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பிளனேட்டரி. ஹிஸ்டாரிக்கல்ங்கிறது ஒரு பாஸ்ட் ஈவென்ட்ஸோட இம்பாக்ட் என்ன கிரியேட் ஆயிருக்கு. இல்ல அதோட இது என்ன? ஜஸ்ட் ஒரு பாஸ்ட் ஈவென்ட். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோவும் முடிஞ்சது தான். இப்ப எப்படி இருக்கு? அதோட எஃபெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோவ பொறுத்தவரைக்கும் இதுல நம்ம மேனிபுலேஷன் பண்ண மாட்டோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் இதுலயும் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நம்ம மேனிபுலேஷன் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் டைம் டிவிஷன் பிரகாரம் லாங்கிட்யூட்னல்னா இப்ப பண்ணுவோம். இன்னும் 3 மந்த்ஸ் கழிச்சு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் பண்றது. கிராஸ் செக்ஷன் ஒரே தடவ பண்றது. ரெட்ரோஸ்பெக்டிவ பொறுத்தவரைக்கும் லுக் பேக்வர்ட். ரெட்ரோனாலே பழசு தானே. அப்ப இருந்தத வச்சு இப்ப பார்க்கறது என்ன இருக்குன்னு. ஓகே. அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் பினாமினாலஜிக்கல்ங்கிறது அப்ப இருந்த பெர்சன் கிட்டயே கேட்கறது. கிரவுண்டட் தியரிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு எதுவுமே புரியாது. அங்க போய் டேட்டா கலெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு கொஸ்டினே உண்டு பண்ணுவோம். கேஸ் ஸ்டடிங்கிறது ஒரு பெர்சன பத்தியும், ஒரு பீப்புள பத்தியும் இன் டெப்த் ஆராயறது. எம்பிரிக்கல்ங்கிறது அப்சர்வ் பண்றது.
அடுத்தது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இந்த 3 எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் மிக்ஸட் மெத்தட். அதே மாரி நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ன்றது நியூமெரிக்கல். குவாலிட்டேட்டிவ்ன்றது வேர்ட்ஸ்ல கலெக்ட் பண்றோம். இது 2மே சம்டைம்ஸ் நம்ம பண்ணணும். சில ரிசர்ச். அதுதான் மிக்ஸட் மெத்தட்ன்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணுவோம்னா, சீக்வென்ஷியல் எக்ஸ்பிளனேட்டரி. ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ்ல பண்ணுவோம். சீக்வென்ஷியல் எக்ஸ்பிளனேட்டரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ்ல பண்ணி அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ்ல சீக்வென்ஷியல் எக்ஸ்ப்ளோரேட்டரின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இதுக்கு நீங்க எந்த கிளாஸ்ல படிச்சாலும், இல்ல வேற யூடியூப் வீடியோ படிச்சாலும், இந்த மாரி சில டாபிக் ஒண்ணு படிச்சுக்கோங்க. ஏன்னா பேப்பர் வந்து சில இன் டெப்த் கொஸ்டின்ஸ் இப்ப கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும், பாப்புலேஷன் ஓவரால் இருக்கிறத நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். சாம்பிளிங்னா அதிலிருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம சாம்பிளிங் பண்ணி பார்ப்போம். இல்லையா? பிளட் சாம்பிள் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி. இப்ப ப்ராபபிலிட்டி இந்த ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டின்னு பிரியும் சாம்பிளிங்ல. இந்த ப்ராபபிலிட்டின்னு சொல்றது வந்து எல்லாருக்குமே சான்ஸ் குடுக்கறத ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். இது 4ஆ பிரியும். அத நம்ம ட்ரிபிள் SCன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைட், சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர். இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அடுத்தது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் குடுக்க மாட்டாங்க. அவங்க கன்வீனியன்ஸ், அவங்க பர்ப்பஸ் பார்க்கறது. ஸ்னோபால் சாம்பிளிங்க நம்ம ரெஃபரல் சாம்பிளிங் சொல்லுவோம். ஸ்னோபால்னா ஹிடன் பாப்புலேஷனா இருக்கும். அவங்க கிட்ட கேட்டா தான் அவங்க ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண யூஸ் பண்றது ஸ்னோபால். கோட்டாங்கிறது நம்ம ஒரு டைமென்ஷன் வச்சிருக்கோம். இவ்வளோ பேர் எடுக்கணும், இவ்வளோ பேர். ஒரு கோட்டா அது. இது நான் ப்ராபபிலிட்டி. அப்புறம் வேரியபிள்ஸ்ங்கிறது நமக்கு ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் வேரியபிள்ஸ். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா காஸ்ன்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் வேரியபிள் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் வேரியபிள் அதுக்கு நடுவுல நம்ம சில விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நடுவுல அது கண்ட்ரோல். எக்ஸ்ட்ரா வேரியபிள் அதே மாரி அதையும் தாண்டி எதனா இருக்கும் இல்லையா? இப்ப இன்டர்நெட் ஸ்பீட் இப்ப ஆன்லைன் டீச்சிங்ல இன்டர்நெட் அதுல ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் அது. இப்ப மாடரேட்டிங் வேரியபிள்ங்கிறது அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்ணுது. ஸ்ட்ரென்த் ஆர் டைரக்ஷன இன்கிரீஸ் பண்ணுறதே அஃபெக்ட் பண்ணுது. அததான் மாடரேட்டிங் நம்ம சொல்லுவோம். மீடியேட்டிங் அதோட ரீசன சொல்றது மீடியேட்டிங் நம்ம சொல்லுவோம். ஏன் அது பண்ணுது? இந்த ஹைப்போதசிஸ் நம்ம சொல்றது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் இது வரும். ஹைப்போதசிஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு 2 கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல சம்பந்தம் இருக்கு. அந்த மாரி ஒண்ணு வருது இல்லையா? அததான் ஹைப்போதசிஸ். அததான் நல்ல ஹைப்போதசிஸ்னா சம்பந்தமே இல்ல. நோ ரிலேஷன்ஷிப். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் சம்பந்தம் இருக்கு. டைரக்ஷனல்ங்கிறது இது டைரக்ஷன சொல்லும் இது. இது இன்கிரீஸ் ஆனா இதுவும் இன்கிரீஸ் ஆவுது. இல்ல டிக்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆவுது. இத நம்ம டைரக்ஷன்னு சொல்லுவோம். நான் டைரக்ஷன்ங்கிறது டைரக்ஷன சொல்லாது. ஓகே. பட் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்னு மட்டும் சொல்லும். இந்த எரர்லயே 2ஆ பிரியும். டைப் 1 எரர், டைப் 2 எரர்ன்னு சொல்லுவோம். இது ஆல்பா, இது பீட்டான்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த இந்த ஹைப்போதசிஸ் ஏன் எரர் ஆகுதுன்னா, நம்ம ரிசர்ச்ல கடைசியா நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். இது நம்ம செக் பண்ணி பார்த்து நம்மளோட வேல்யூ கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ரிஜெக்ட் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுவோம். அந்த வேர்ட் நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். நல்ல ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்ணா, ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா, ஒண்ணு சேஞ்ச் ஏற்படலைன்னா, சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அது 2 மாறுது இல்லையா? சோ அந்த இடத்துல சேஞ்ச் வருது. அததான் நம்ம பண்றது அங்க. அடுத்தது மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ்ன்றது இங்க நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது NOIR ஞாபகம் வச்சுக்கணும். நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. நாமினல்னா ஜஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். ஆர்டினல் ரேங்கிங்ல இருக்கும். இன்டர்வல் ஒரு கரெக்ட்டான டைம் இன்டர்வல் இருக்கும். ஆனா இதுல 0 வந்தாலும் வேல்யூ கிடையாது. பட் ரேஷியோல 2 0. 0 வந்தா வேல்யூ இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது ரிசர்ச் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் லிட்டரேச்சர் ரிவ்யூ. லிட்டரேச்சர் ரிவ்யூனா நம்ம ரிசர்ச் ரிலேட்டடா வேற யாரு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம டேட்டா கலெக்ட் பண்றது. அது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது. அப்புறம் ஹைப்போதசிஸ் செக் பண்றது, டிசைன் செக் பண்றது, பாப்புலேஷன் சாம்பிளிங், டேட்டா கலெக்ட் பண்றது, அனலைஸ் பண்றது, ரிப்போர்ட் ரைட் பண்றது, கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே அதோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப குவான்டிடேட்டிவ் மெத்தட்ல எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும். இப்ப நியூமெரிக்கலா இருந்தா சர்வே பண்ணுவோம், கொஸ்டினியர் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். குவாலிட்டேட்டிவா இருந்தா வேர்ட்ஸ்ல கலெக்ட் பண்ணுவோம். மிக்ஸடா இருந்தா 2ம் சேர்த்து பண்ணுவோம். அடுத்தது வேலிடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலிடிட்டிய பொறுத்தவரைக்கும் இன்டர்னல் வேலிடிட்டி, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. இது இந்த 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 பார்ட்ட கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நமக்கு வந்த சேஞ்ச் இண்டிபெண்டன்ட் வேரியபிளால தான் ஆச்சா? அது இன்டர்னல் வேலிடிட்டி. நம்ம இத ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? அது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. ரைட்டா? இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்காலஜிக்கல் வேலிடிட்டி, கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா? கன்டென்ட் எல்லாம் கரெக்ட்டா ஆட் பண்ணியிருக்கோமா? ஓகேவா? கிரைட்டீரியா கரெக்ட்டா இருக்கா? இது ரிலேட்டடா பண்ணதோட செட் ஆகுதா?
அடுத்தது ரிலையபிலிட்டிங்கிறது கன்சிஸ்டன்சி நம்ம சொல்லுவோம். இந்த கன்சிஸ்டன்சி இப்ப பண்ணி அதே செட்டப்ல திருப்பி பண்ணும்போது அதே நமக்கு ரிசல்ட் வருதா? இத நம்ம டெஸ்ட், ரீடெஸ்ட், இன்டர் ரேட்டர், பேரலல் ஃபார்ம், இன்டர்னல் கன்சிஸ்டன்சி நம்ம பிரிப்போம். அடுத்தது பிளெஜரிசம்னு சொல்றது, நம்ம ரிசர்ச்ல பண்ற தப்ப தான் நம்ம பிளெஜரிசம்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அந்த பாயிண்ட்ஸே நம்ம எழுதியிருந்தாலோ, இல்ல பாராஃப்ரேஸ் பண்ணி வேற மாரி எழுதியிருந்தாலும், அந்த ஆத்தர் எந்த ரிசர்ச்ல இருந்து எடுக்கிறோமோ, அந்த ரிசர்ச்சரோட பேர நம்ம எழுதிறணும். அந்த ரிசர்ச் நேம. எழுதாம விட்டுட்டோம்னா தப்பு. அதுதான் பிளேஜரிசம். இது டைரக்ட், செல்ஃப், மொசைக், ஆக்சிடென்டல் பாராஃப்ரேசிங்ல பிரியும். ரைட்டா? சோர்ஸ் பேஸ்ட். அப்புறம் யுஜிசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாரி லெவல்ஸ் அவங்க பிரிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க இதுக்குன்னு இப்ப இருக்கு. பாராஃப்ரேஸ்ன்னு சாஃப்ட்வேர் சாரி. நம்ம பிளேஜரிசம் சாஃப்ட்வேர்ல போடும்போது எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்குன்னு காட்டும். லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்கும். சோ இந்த அளவு சிமிலாரிட்டி இருந்தா உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும். அதுதான் அது. அப்புறம் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் தப்பு? ஃபேப்ரிகேஷன் இந்த டேட்டாவ மாத்துறது, ஃபேக் டேட்டா. ஃபால்சிஃபிகேஷன், சேஞ்சிங் ஆர் மேனிபுலேட்டிங் டேட்டா அந்த மெத்தட் இது எல்லாத்தையுமே மாத்துறது. பிளேஜியரிசம் இதெல்லாம் ரிசர்ச்ல பண்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரெஃபரன்ஸஸ பொறுத்தவரைக்கும் நம்ம சைட் பண்ணிறணும். நம்ம எந்த ரிசர்ச் பண்ணோமோ அதெல்லாம் எந்தெந்த யூஸ் பண்றோமோ அதெல்லாம் பண்ணணும். சைட்டட் சோர்சஸ் ஒன்லி. பிப்ளியோகிராஃபி எல்லாத்தையுமே பண்ணணும். அப்புறம் ரெஃபரன்ஸோட ஸ்டைல பொறுத்தவரைக்கும் ஏபிஏ, எம்எல்ஏ ஸ்டைல் இருக்கு. சிக்காகோ, ஹார்வர்ட், ஐஇஇஇன்னு பிரியும். அந்த ஸ்டைல்ஸ்ல நம்ம ரெஃபர் பண்ணணும். அப்புறம் ஐசிடி இன் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு ஐசிடி எல்லா இடத்துலயும் ஐசிடி உதவும். அப்புறம் டிஜிட்டல் ரிசர்ச் டூல்ஸ பொறுத்தவரைக்கும் ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரி, ஷோத் சிந்தி, என்எல்ஐ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிசர்ச்சுக்கு எப்படி டிஜிட்டல் வந்து டிஜிட்டலா எந்த அளவுக்கு நமக்கு உதவுது. அப்புறம் ரெஃபரன்ஸ் அண்ட் சைட்டேஷன் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Zotero, Mendeley இதெல்லாம். அப்புறம் ஆன்லைன் டேட்டா கலெக்ஷனுக்கு நம்ம என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்றோம். இந்தியன் சிஸ்டம பொறுத்த என்ஐசி பிளாட்ஃபார்ம், யூனிவர்சிட்டி இது யூஸ் பண்றோம். குவாலிட்டேட்டிவ பொறுத்தவரைக்கும் என்விஓ, அட்லாஸ் டிஐ, டிடூஸ் இது 3 இம்பார்ட்டன்ட். அப்புறம் குவான்டிடேட்டிவ் யூஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணோம். குவான்டிடேட்டிவ்ல நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர், எஸ்பிஎஸ்எஸ், பைத்தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பிளஜரிசம் டிடெக்ஷன் டூல்ஸ பொறுத்தவரைக்கும் உர்குந்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இது பிளஜரிசம். அப்புறம் டர்னிட்டின், ஐதென்டிகேட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் டூல்ஸ் டு அவாய்ட் பிளஜரிசம் இது. நெக்ஸ்ட் ரிசர்ச் விஷுவலைசேஷன். அடுத்தது ஏஐ பேஸ்டு ரிசர்ச் சிஸ்டம். எவ்ளோ ஏஐல நமக்கு ரிசர்ச் இப்ப வருது. நெக்ஸ்ட் ரிசர்ச்சோட பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன? இன்ஃபிளிப்நெட், ஷோத் கங்கா, இ தீசிஸ் ரெபாசிட்டரி, ஷோத் கங்கோத்ரி, இ சினாப்சிஸ் கிடைக்கும். ஷோத் சிந்து, இ ஜேர்னல்ஸ், என்லிஸ்ட், என்டிஎல்ஐ, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி, யுஜிசி கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சார்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ் இவங்க ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் பேப்பரான்னு செக் பண்ணுவது யுஜிசி கேர்ல. ஓகே அடுத்தது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இம்ப்ரிண்ட், யுஏஐ, அப்புறம் கியான், ஸ்வயம், என்பிடிஎல், ஸ்ட்ரைட், இம்ப்ரெஸ், ரிசர்ச். ஓகேவா? ஸோ ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்த ரிசர்ச் டூல்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு குவான்டிடேட்டிவ்ல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். ஓகே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டா பிரியும். டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல். உள்ளது உள்ளது மாதிரி பண்ண டிஸ்கிரிப்டிவ். அதுல இருந்து சில விஷயம் நம்ம ரெஃபர் பண்றோம் இல்லையா? சேஞ்ச் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது இன்ஃபரன்ஷியல் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இது மீன், மீடியன், மோடுன்னு பிரியும். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் நமக்கு ஒன்று இருக்கு இதுல. அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ். இது 2 மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் எரரோட ஃபார்ம்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ரூட் என். ஓகேவா? அதுக்கப்புறம் நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்னு இருக்கும். ஸ்கியூனஸ், அப்புறம் பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக்னு 2ஆ பிரியும். ஓகே இது கரெக்டான ப்ராபபிலிட்டி கரெக்டா நமக்கு இருந்துச்சுன்னா அது வந்து பாராமெட்ரிக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தா இல்லைன்னா அது நான் பாராமெட்ரிக் பிரியும். அதுக்கப்புறம் இதுல டி டெஸ்ட், ஜெட் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே 2 மீன்ஸ் பண்ணோம்னா டி டெஸ்ட்ல சேரும். லார்ஜ் சாம்பிள்ஸ் இருக்கும்போது பாப்புலேஷன் வந்து நமக்கு நோனா இருக்கும்போது ஜெட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அனோவாங்கிறது எஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். கம்பேர் 3 ஆர் மோர் மீன்ஸ் நம்ம அனோவான்னு நம்ம சொல்றோம். அப்புறம் கை ஸ்கொயர்ன்றது கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸ். ஓகே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு இது பெருசா தெரியும் அதுக்கப்புறமா. அடுத்தது கோரிலேஷன், கோஎஃபிஷியன்ட். எந்த அளவுக்கு அது ஒரு ரிலேஷன்ஷிப் கோரிலேட் ஆயிருக்கு நம்ம பார்க்கறது. நம்ம கோரிலேஷன், கோஎஃபிஷியன்ட் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இது கொஞ்சம். இது -1 +1 இருக்கும். இது கோஎஃபிஷியன்ட். ரைட்டா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசேஜை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா பேசேஜும் கொஞ்சம் டஃப்பா கேட்குறாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஜூன் 2025ல கேட்ட கொஸ்டின் இது. ரைட்டா? கொஞ்சம் அங்கிருந்து வருது. பட் அந்த பேசேஜை கொஞ்சம் புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது யூனிட் 3. யூனிட் 3 நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்.
அடுத்தது யூனிட் 4 கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்யூனிகேஷன்னா என்னன்றத படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ், பெர்சியூசிவ்னா மத்தவங்கள ஒரு மாதிரி அவங்கள கவர்ற மாதிரி பேசுறது. அதெல்லாம் பெர்சியூசிவ்ல சேர்றது. அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த இடம் இப்ப வந்து நமக்கு கொஞ்சம் அப்டேட்டடா கேட்கிற ஒரு பார்ட்னா இதுதான். ஸ்டேஜஸ் ஆஃப் எப்படி வந்து அந்த கம்யூனிகேஷன் எவல்யூஷன் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த பார்ட் கொஞ்சம் கேட்கறாங்க. இது கொஞ்சம் நிறைய தெரியணும் நமக்கு. இல்ல ப்ரீ லாங்குவேஜ், ஓகே, ஓரல் ட்ரெடிஷன், அதுக்கப்புறம் ரிட்டன் ஏஜ், பிரிண்ட் ஏஜ், எலக்ட்ரானிக் ஏஜ், டிஜிட்டல் ஏஜ், மீடியல் ஏஜ்னு பிரியுது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அடுத்தது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேர்பல் கம்யூனிகேஷன், அப்புறம் நான் வேர்பல் கம்யூனிகேஷன், அடுத்தது மெட்டா கம்யூனிகேஷன், சிம்பாலிக் கம்யூனிகேஷன், ஃபார்மல் கம்யூனிகேஷன் இப்போ அஃபிஷியலா பேசுறது, இன்ஃபார்மலுங்கிறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடய நம்ம பேசுறது இன்ஃபார்மல் சொல்லுவோம். அதுல அப்வர்ட் கம்யூனிகேஷனா மேலக்க பேசுறது, டவுன்வர்ட், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரா பர்சனலுங்கிறது நமக்குள்ளேயே பேசுறது, இன்டருங்கிறது 2 பேத்துக்குள்ள பேசுறது, அப்புறம் குரூப் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன் எல்லாருமே பேசுறது, சின்க்ரனஸ்ங்கிறது அதே சமயத்துல ரியல் டைமா பேசுறது, ஏசின்க்ரனஸ் டிஃபரண்ட் டைம்ல பேசுறது. ரைட்டா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இதுல இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னாலே கண்டிப்பா ஒரு சென்டர் இருக்கணும். சென்டர் என்ன சொல்றாரோ அத ஒரு சொல்றாரு இல்லையா? அததான் நம்ம என்கோடிங் நம்ம சொல்றோம். அந்த மெசேஜ தான் நம்ம கன்டென்ட், அதுக்கப்புறம் சேனல், டீகோடிங்னா ரிசீவர் அத எப்படி புரிஞ்சுக்கிறத தான் டீகோடிங் நம்ம சொல்றோம். இது ஒரு கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இருக்கிறது மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் லீனியர் மாடல், இன்டராக்டிவ் மாடல், டிரான்சாக்ஷனல் மாடல்னு நமக்கு பிரியுது. ஓகே. இந்த லீனியர் மாடல் வந்து ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கும். அரிஸ்டாட்டில், லாஸ்வெல், ஷானோன் வீவர். அட்லீஸ்ட் இந்த பேருங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் தான் இங்க வந்து நமக்கு ஃபீட்பேக் வராது. ஒன் வே கம்யூனிகேஷனா மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? பெர்லோ எஸ்எம்சிஆர் மாடல் அதே மாதிரி இத நம்ம சோர்ஸ் மெசேஜ் சேனல் ரிசீவர்னு சொல்லணும். ஒவ்வொரு காம்போனன்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஒரு மெசேஜ் போய் சேர்றதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட்ன்றது தான் இவங்க பெர்லோ சொல்றது. அடுத்தது இன்டராக்ஷனல் மாடல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது டூ வே கம்யூனிகேஷனா இருக்கும். பட் ஒருத்தவங்க சொல்லி முடிச்சோன்னு தான் அவங்க இன்னொருத்தவங்க பதில் சொல்லுவாங்க. சைமல்டேனியஸா இருக்காது. அதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஓகே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது இன்டராக்ஷனல் மாடல்ல நம்ம சொல்றது. அடுத்தது இந்த இன்டராக்ஷனல் மாடல்ல தான் நமக்கு என்னென்ன பிரியுது? டூ வே கம்யூனிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது என்னெல்லாம் பிரியுதுன்னு நமக்கு ஒரு 3 இருக்கு. அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது இன்டராக்ஷனல் மாடல்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சோ இது 2 ஆஸ்குட் ஸ்கிராம் மாடல், அதுக்கப்புறம் வெஸ்லே மெக்லீன் மாடல். இந்த 2 மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்குட் ஸ்கிராம்னா இன்டராக்டிவ் லூப் இருக்கும். ஓகே. சர்க்குலரா போகும். இவங்க என்கோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க டீகோட் பண்ணுவாங்க. அந்த மாரி வெஸ்லே மெக்லீன் மாடல் மெயினா மாஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆறது. இது நடுவுல கேட் கீப்பர்ன்ற வேர்ட் சொல்லுவாங்க. கேட் கீப்பர் நமக்கு எவ்ளோ தேவையோ அத மட்டும் அவங்க சொல்றவங்க தான் கேட் கீப்பர். ஓகே. அடுத்தது டிரான்சாக்ஷனல் மாடல் நம்ம சொல்றோம். டிரான்சாக்ஷனல் மாடல்னா டூ வேவா இருக்கும். ஆனா சைமல்டேனியஸா இருக்கும். ஒருத்தவங்க சொல்லி முடிச்சோனே அவங்க சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் டிரான்சாக்ஷனல் மாடல் சொல்றோம். இது கொஞ்சம். இது டான் ஜெலிக்கல் மாடல், யூஜின் வைட்ஸ் மாடல். அட்லீஸ்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டான் ஜெலிக்கல் மாடல் பொறுத்தவரைக்கும் எலிக்கல் மாதிரி இருக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம கம்யூனிகேஷன டெவலப் பண்ணுது. அதுதான் டான் ஜெலிக்கல் மாடல்ல வர்றது. ஓகே. இப்படி இருக்கும். அது இப்படி இப்படி போறது. எலிக்கல் மாடல். அப்புறம் யூஜின் வைட் சர்க்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் மாடல். எப்படி வந்து அந்த திங்கிங் இது 8 ஸ்டேஜ் சர்க்குலர் மாடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்தது பான்லேண்ட் மாடல பொறுத்தவரைக்கும் இது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் மாடல். இதுல கியூஸ் 2 பேருக்குள்ள அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இல்லையா? எதெல்லாம் அவங்களுக்கு வருது. அத வச்சு இந்த கியூஸ்ன்ற வார்த்தை வரும். இது பான்லேண்ட் மாடல். ஸோ இந்த மாரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட் இது. அடுத்தது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் மாடல்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. இது இப்போதைக்கு. அடுத்தது மர்ஃபி மாடல் இதுல இருக்கும். எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் நான் சொல்றேன். அப்புறம் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், வெர்பல் பிஹேவியர், நான் வெர்பல் பிஹேவியர், கிளாஸ் ரூம் கிளைமேட். இதுல எதெல்லாம் பேரியர்ஸா வரும் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல? ஃபீட்பேக். ஓகே. கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல நமக்கு ஒரு 7C 5Sன்னு இருக்கும். கிளியர், கன்சைஸ், கான்கிரீட், கரெக்ட், கம்ப்ளீட், காஷியஸ், கான்சிடரேட். இதுக்கு சினானிம் வேர்ட்ஸாவும் குடுப்பாங்க. மொத்தம் 7 சி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 எஸ் இருக்கு. அவ்வளவு.
ரைட்டா? அடுத்தது இந்த கல்ச்சுரல் கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர். ஐ கான்டெக்ஸ்ட் இந்தியா, ஜப்பான் அங்கெல்லாம் வந்து ஐ கான்டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் வெர்பல் கியூஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. மெசேஜ் இன்டைரக்ட்டா இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற அந்த இடத்தையும் புரிஞ்சு நம்ம யோசிக்கணும். லோ கான்டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிளிசிட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். யுஎஸ்ஏ, ஜெர்மனி, யுகே இங்கெல்லாம். டைரக்ட்டா இருக்கும், கிளியரா இருக்கும் அங்க. ஓகே. ஸோ இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது எல்லாமே என்னன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடான வார்த்தைங்க. இப்ப ஸ்டீரியோ டைப்னா ஒரே மாதிரி யோசிக்கிறது. ப்ரீஜுடிஸ்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது. ஸோ எப்படி எக்ஸாம்ல கேட்டாலும் நம்ம கொஞ்சம் இது மாரி யோசிச்சு நம்ம போணும். மல்டி கல்ச்சுரலிசம்னா டைவர்சிட்டி எல்லாம் தெரியறது. ஓகே. அந்த அந்த மாரி வார்த்தைங்க நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த இந்த கல்ச்சர் ரிலேட்டடா வரும்போது எப்படி வேணா வரும் நமக்கு. அப்புறம் பேரியர் அண்ட் நாய்ஸ பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் நமக்கு பேரியரா இருக்கு? பிசிக்கல். சிமான்டிக்னாலே மீனிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமான்டிக் ஓகே. அவங்க சொல்றது மீனிங்கு. ஜார்கன் வேர்டுன்று வந்துச்சுன்னா, ஜார்கன்னா அந்த அந்த இப்ப இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க சில டெர்ம் புரியும். அந்த வேர்ட் நம்மகிட்ட சொன்னா நமக்கு புரியாது. அதுதான் கிளியர் மீனிங் புரியலனாலும் கம்யூனிகேஷன் சரியா வராது. அதுதான் அவங்க சொல்றது. ஓகே. இது எல்லாமே எங்க வரும்னா, எதெல்லாம் தடங்கல் ஒரு கம்யூனிகேஷன் நடக்க முடியாம போறதுக்கு எப்படிலாம் வரும்ன்றது ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின் மாரி தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அது மாரி வந்துச்சுன்னா, மாஸ் மீடியா நெக்ஸ்ட் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். மாஸ் மீடியாவ பொறுத்தவரைக்கும் மூவி ரிலேட்டடா கூட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு? அந்த மாரியும் வரும். மாஸ் மீடியா வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ப்ரீ ஹிஸ்டாரிக் என்ன வந்துச்சு? இப்ப இந்த மாரி கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறாங்க. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பாப்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க. ஏன்னா, அது கம்யூனிகேஷன் தானே. அந்த காலத்துல எப்படி வந்து கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்தோனே பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு. முதல்ல வந்தது குட்டன்பர்க். அந்த கொஸ்டினும் கேட்டாங்க. இது இண்டஸ்ட்ரியல் ஏஜ். அப்புறம் எலக்ட்ரானிக் ஏஜ் வந்தோனே ஃபுல்லா அந்த டிவி, எஃப்எம் ரேடியோ, இமெயில் இது எல்லாம் எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கிறது கூட நல்லதுதான். இப்ப டிஜிட்டல் ஏஜ் பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு வைடு வெப் 1991ல வருது. ஃபர்ஸ்ட் வெப்சைட் 1991. ஏன்னா கம்யூனிகேஷன்ல இதுதான் சொல்ல முடியாது. Facebook எப்ப வந்து YouTube இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓடிடி ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மீடியான்னு வரும்போது பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர் இதெல்லாம். பிராட்காஸ்ட் பண்ணா நெறைய ஆடியன்ஸ போய் சேருது இல்லையா? ஒன் வேவா இருக்கு. அது எல்லாம் பிராட்காஸ்ட். அப்புறம் டிஜிட்டல் மீடியா, அப்புறம் ட்ரெடிஷனல் மீடியா, அவுட்டோர் டிரான்சிட் மீடியானா நம்ம வெளிய போய் நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அவுட்டோர் பில்போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம். ஓன்டு மீடியா, பெய்டு மீடியா, ஏர்ன்டு மீடியா இந்த மாரி வார்த்தைங்க தெரிஞ்சிருக்கணும் இதுல நமக்கு. ரைட்டா? அடுத்தது மாஸ் மீடியா பொறுத்தவரைக்கும் டிஆர்பி என்ன? சர்வேலன்ஸ் என்ன? அந்த மாரி வார்த்தையும் கேட்பாங்க. அப்புறம் மாஸ் மீடியாவோட தியரீஸ் அடுத்தது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுல ஹைப்போடெமிக் நீடில் தியரினா எப்படி வந்து அந்த மீடியா நம்மள வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அவங்க சொல்றத டக்குனு மண்டையில அச்சு அடிச்சா மாரி நம்ம பதியுது இல்லையா? அதான் ஹைப்போடெமிக் நீடில் தியரி. அதுல நம்மலாம் பாசிவா கேட்கிறோம் அவ்வளவுதான். 2 ஸ்டெப் ஃப்ளோ தியரினா நடுவுல ஒரு ஒப்பீனியன் லீடர். நியூஸ் சொல்றவங்க அதுதான். அவங்க 2 ஸ்டெப் ஃப்ளோ. அஜெண்டா செட்டிங் தியரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம அஜெண்டாவையே நம்ம செட் பண்ற அளவுக்கு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணுது. யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரிங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாரி நம்ம பார்த்துக்கிறது. அதுதான். கல்டிவேஷன் தியரிங்கிறது லாங் டெர்ம் நம்ம பார்க்க நம்ம ஹெவி வீக் என்ன ஆயிடும் நம்ம அதுவும் இதுவாயிடும். அதுதான் அவங்க சொல்றது. நாலேட்ஜ் கேப் தியரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த கேப்ல போகும். ஓகே. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அத நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் மார்ஷல் மெக்லுகனோட மீடியா தியரின்னு நமக்கு ஒண்ணு இருக்கும். அதுல ஆர்ட் மீடியா, கோல்ட் மீடியான்னு சொல்லுவோம். ஆர்ட் மீடியாங்கிறது கிளியரா எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. டெஃபினிஷன் இருக்கும். நம்ம பெருசா யோசிக்க வேணாம். அது ஆர்ட் மீடியா. இப்ப ரேடியோ, மூவி, புக்ஸ்லாம். கூல் மீடியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணணும். நெறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். டிவி, டெலிஃபோன், கார்ட்டூன்ஸ் அது எல்லாமே. ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெக்லுகன் தான் குளோபல் வில்லேஜ்ன்னு சொல்லியிருப்பாரு. இன்டர்நெட்லாம் வந்தவுனே எப்படி நம்ம நம்ம வில்லேஜ் மாரி எல்லா வேர்ல்டையே ஒண்ணா சுருக்கிருச்சு இல்லையா? அதுதான் அவரு சொல்லியிருப்பாரு. ஓகே. அடுத்தது ஆடியன்ஸோட டைப் பத்தி நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஒவ்வொருத்தவங்க எப்படி ஆக்டிவா ரோல் ப்ளே பண்றோம்னு ஆக்டிவ் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். எவல்யூஷன் ஆஃப் மீடியா இங்க இயர்ஸ் இருக்கு. அடுத்தது இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் நியூஸ் பேப்பர் கெசெட், ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ராஜா ஹரிஷ்சந்திரா, ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிம் ஆலமரா, ஃபர்ஸ்ட் சினிமா ஸ்கிரீனிங் இன் இந்தியா லுமேரா. இதெல்லாமும் கேட்பாங்க. இது எப்படி வேணா நமக்கு கம்யூனிகேஷன்ல கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? சோ நம்ம 4 யூனிட் பார்த்துட்டோமா? இப்ப 5வது யூனிட் நமக்கு என்னன்னா நமக்கு 5த் யூனிட்டும் 7த் யூனிட்டும் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். ஓகேவா?
அது அப்புறமா பார்ப்போம். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் இப்ப எடுக்க வேண்டாம். அடுத்தது நமக்கு இருக்கிறது நெக்ஸ்ட் நமக்கு யூனிட் 6க்கு போயிடுவோம். ஏன்னா யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அது கடைசியா பார்ப்போம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங் நீங்க எடுத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்குமெண்ட்னா என்ன? ஆர்குமெண்ட்னாலே என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரூ, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தா அது பேர் நம்ம ப்ரொபோசிஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸோ ட்ரூவோ, ஃபால்ஸோ அந்த மாரி அத பண்ணோம்னா, "தி டோர் இஸ் க்ளோஸ்ட்" ட்ரூவோ, ஃபால்ஸோ வருது இல்லையா? அது ப்ரொபோசிஷன். அந்த 2 ப்ரொபோசிஷன் ஒரு கன்க்ளூஷனோட சேர்ந்தா அததான் நம்ம ஆர்குமெண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இந்த ஆர்குமெண்ட்லயே வேலிட் ஆர்குமெண்ட், இன்வாலிட் ஆர்குமெண்ட் நம்ம சொல்லுவோம். வேலிட் ஆர்குமெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இருந்து நம்ம கன்க்ளூஷன் கரெக்ட்டா இருந்தா வேலிடு. அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இல்லன்னா இன்வாலிட். சரியான ரீசனிங் வரலன்னா இன்வாலிட். இதுல டிடக்டிவ், இன்டக்டிவ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிடக்டிவ்னா எப்பயுமே ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். இன்டக்டிவ்னா ஸ்பெசிபிக்ல இருந்து ஜெனரல் போகும். இந்த இந்த வார்த்தை கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது டிடக்டிவ், இன்டக்டிவ் பத்தி தான் வரும். இந்த டிடக்டிவ பொறுத்த வரைக்கும் வேலிட், இன்வாலிட்ன்னு வரும். இன்டக்டிவ்ல ஸ்ட்ராங், வீக்ன்னு வரும். இதுல சர்டைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஜெனரல்ல இருந்து தான் ஸ்பெசிபிக் போகுது. சர்டைன் ஏன்னா முடியும். இது ப்ராபபிள்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பார்த்த சில விஷயம் ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன்ல இருந்து தான் ஜெனரலுக்கு போறோம். அதனால இத நம்ம ப்ராபபிள்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபரன்ஸ்ங்கிறது அத பார்த்ததுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்ன்றது தான் இன்ஃபரன்ஸ் நம்ம சொல்றது. அடுத்தது இதுல சிலாஜிசம்னு வரும். சிலாஜிசம்ன்றது டிடக்டிவ்ல தான் வரும். ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். நமக்கு இருக்குது அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் என்னன்னு படிச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் படிச்சுக்கோங்க. இதுல 4 ப்ரொபோசிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஏ, இ, ஐ, ஓ. இததான் ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ்கள் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கணும். அததான் கான்ட்ரடிக்டரி, கான்ட்ரடி, சப் கான்ட்ரடி, சப் ஆல்டர்னேஷன் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் நம்ம. ரைட்டா? சோ இது இன்னும் இன்டெப்த்தா படிக்கணும்னா, நம்ம வீடியோ 1 பாருங்க புரிஞ்சிரும். நம்ம ரீசென்ட்டா கூட இதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எப்படி வந்து அந்த 2 சென்டென்ஸ் இந்த ரீசனிங் ஒரு மூட் என்ன, ஃபிகர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த கடைசியில இருக்கிற கன்க்ளூஷன பார்க்கணும். இந்த கன்க்ளூஷன்ல 2வது வர இந்த லயன்னு வருது இல்லையா? இதுதான் சப்ஜெக்ட். இந்த பேர்டுன்னு வருது இல்லையா? இதுதான் ப்ரெடிகேட். எப்பயுமே ப்ரெடிகேட் தான் என்னது மேஜர் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். இத லயனுங்கிறத நம்ம மைனர் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேஜர் டேர்ம் இந்த ப்ரெடிகேட் இந்த இந்த இதுல வருதா? இதுல வருதா? இதுல வருதா? நம்ம பார்ப்போம். இதுதான் பிரிமைசஸ் 1, பிரிமைசஸ் 2ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேர்டுங்கிறது இதுல வருதா? இதுல வந்துச்சுன்னா இந்த 2 பிரிமைசஸ நம்ம சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? இதோட இ, ஏ, இ அவ்வளவுதான். இ எப்படி வந்துச்சு? நோனா இ சென்டென்ஸ். ஏங்கிறது ஏ சென்டென்ஸ். அது தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஃபிகர்ங்கிறதுனா மொத்தம் 4 ஃபிகர் நமக்கு இருக்கு. 3 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுட்டு, அந்த ப்ரிப்போசிஷன் மேஜர் ப்ரிமைஸ் எங்க இருக்குன்னு பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டதுன்னு, அதுக்கப்புறம் இதுல மிடில் டெர்ம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எப்பயுமே வந்து மிடில் டெர்ம்ங்கிறது இந்த கீழ இருக்கிற கன்க்ளூஷன் லயன், பேர்ட் இருக்கு இல்லையா? இந்த லயனு, பேர்டு தவிர்த்து இந்த 2த்துல ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? கேட்டுன்னு. இந்த கேட்டுங்கிறது தான் மிடில் டெர்ம். அந்த மிடில் டெர்ம் வந்து கீழ இருக்கிற கன்க்ளூஷன்ல இருக்காது. அந்த மிடில் டெர்ம் எங்க நிக்கிது? அந்த அந்த டைரக்ஷன பார்த்து நம்ம இந்த 4 ஃபிகர்ல ஒரு ஃபிகர் சொல்லுவோம். அதுதான் இது. இப்படி இருந்துச்சுன்னா ஃபிகர் 1. ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா ஃபிகர் 2. ஃபர்ஸ்ட்லயே 2 இருந்தா ஃபிகர் 3. இப்படி இப்படி இருந்தா ஃபிகர் 4. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோங்க. மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நம்ம சொல்றோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இந்த லாஜிக்கலா இந்த சென்டென்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா? நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதுல கான்ட்ரா பாசிட்டிவ், இன்வெர்ஸ், கன்வெர்ஸ், நெகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கான்ட்ரா பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் 2 சென்டென்ஸும் மாறி நாட் ஜாயின் ஆயிருக்கு. இஃப் இட் ரெயின்ஸ் தென் த கிரவுண்ட் இஸ் வெட். ரிவர்ஸும் ஆகும், நெகேட்டிவ் ஆகும். ரிவர்ஸ்னா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாறி நாட் ஆட் ஆகும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்வர்ஷன் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது. அப்வர்ஷன்னா என்னன்னா, ஆல்னா நோன்னு மாறும். சம்முனா சம் நாட்ன்னு மாறும் ஃபர்ஸ்ட். அடுத்தது அங்க இருக்கிற ப்ரெடிகேட்ல நாட் ஆட் ஆகும். இதுதான் அப்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அடுத்தது நமக்கு வென் டயகிராம் இருக்கும். வென் டயகிராம் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. இந்த சென்டென்ஸ் இது வேலிடா? அந்த சமயத்துல நம்ம வென் டயகிராம் யூஸ் பண்ணா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இன் கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா, இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2 பாசிட்டிவ் வந்தா கண்டிப்பா பாசிட்டிவ்ல தான் கன்க்ளூஷன் இருக்கும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் வந்தா கூட நெகட்டிவ்ல கன்க்ளூஷன் வரும். ஒரு நெகட்டிவ் வந்தாலும் கன்க்ளூஷன். 2 நெகட்டிவ் வந்தா கண்டிப்பா நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் இருக்கும். நெகட்டிவ் கன்க்ளூஷன்னா என்ன? சம் நாட் நோ. அது நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஆலும் சம்மும் பாசிட்டிவ் கன்க்ளூஷன். அப்புறம் ஃபாலசிஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்.
நெறைய ஃபேலசிஸ் இருக்கு. கொஞ்சம் அத கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப ஸ்ட்ரா மேன் ஃபேலசி. ஆப்போனன்ட் என்ன சொல்றது, அவனையும் அத திரிச்சு பெருசா பேசுறது. ரெட் ஹெரிங்னா டிஸ்ட்ராக்ட் பண்றா மாரி பேசுறது. ஓகேவா? அந்த பெர்சன அட்டாக் பண்ணாம, அவன் சொன்னத அட்டாக் பண்றது. ஓகே. ஐடியானா, அவன் ஐடியாவ அவன் சொன்னத பண்ணாம, அவன் அட்டாக் பண்றான். பெர்சனையும் அட்டாக் பண்றது. நீ அவன் ஒரு ஐடியா சொன்னா, நீயும் தான் முதல்ல பண்ணியிருக்க. அந்த மாரி சொல்றது. ஓகே. 2 இந்த மாதிரி கொஞ்சம் நெறைய இருக்கு. ஃபேலசி கொஞ்சம் நெறைய படிச்சுக்கோங்க. ஃபேலசி கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? அடுத்தது இந்தியன் லாஜிக் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கும். இந்தியன் லாஜிக்க பொறுத்தவரைக்கும் ஆர்த்தோடாக்ஸ், ஹெட்டரோடாக்ஸ்ன்னு பிரியும். யாரெல்லாம் வேதாஸ நம்புறாங்களோ அவங்க ஆர்த்தோடாக்ஸ். அவங்களுக்குன்னு தனியா ஐடியாலஜி இருக்கும் இல்லையா? அது ஹெட்டரோடாக்ஸ். இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியாயா பிலாசபி. ரைட்டா? இது புத்திசம், ஜெயினிசம், சார்வாகா இது 3மே ஹெட்டரோடாக்ஸ்ல சேர்றது. இந்த நியாயா பிலாசபி தான் நமக்கு கொஸ்டின் வரும். நியாயானாலே என்னன்னா, ஒரு நம்ம ப்ராப்பர் ரீசனிங்க்கு போறது தான் நியாயான்னு சொல்றோம். ஒரு ட்ரூ ரீசனிங்க்கு போறத நம்ம நியாயா பிலாசபின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பிரமாணாஸ்னா எப்படி நமக்கு நாலேட்ஜ் கிடைக்குது? பிரத்யக்ஷா. நம்ம பார்க்கிறது. ஒரு விஷயத்த பார்த்து நம்ம போறது. இதுதான் பிரத்யக்ஷா. பெர்செப்ஷன் சொல்லுவோம். சென்சரி. அடுத்தது அனுமானம்ங்கிறது நம்ம அனுமானம் பண்றது. உபமானங்கிறது நம்ம கம்பேர் பண்றது. சப்தாங்கிறது வெர்பல் டெஸ்டிமனி. அது சொல்ற ரிலையபிள் பெர்சன் கிட்ட இருந்து கேட்கறது சப்தா. அர்த்தபத்திங்கிறது நம்மளே அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. இப்படி இருக்குமா? அனுபலப்திங்கிறது ஒண்ணு இல்லாதப்போ அத பத்தின யோசனை, அத பத்தின நாலேட்ஜ் வர்றது. இதுல 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ்ங்கிறது பிரதிக்ஞா. எப்படி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது? அததான் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்? அதான் பிரதிக்ஞா, எத்து, உதாரணா, உபநயா, நிகமனான்னு சொல்லுவோம். பிரதிக்ஞானா ஏதோ ப்ரொபோசிஷன் ஏதோ நடந்திருக்கு. எத்துங்கிறது ரீசன். ஏன்னா அந்த மலையில புகை வந்துட்டு இருக்கு. உதாரணா ஏன் நான் நான் ஒரு இது உதாரணம் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அங்க நெருப்பு இருக்கு. அதனால புகையுது. எதனால எனக்கு அது தெரியுது? நான் கிச்சன்ல பார்த்திருக்கேன். இந்த மாரி ஒரு நெருப்பு. சோ அத நான் கம்பைன் பண்றேன். நெக்ஸ்ட் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். சோ எந்த விஷயம் புரியறதுக்கும் இந்த மாரி ஒரு ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. அடுத்தது அனுமானான்னு சொல்றது. அனுமானான்றதுல நமக்கு டைப்ஸ் வரும். அதுல ஸ்வர்த்த அனுமானங்கிறது நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு பரர்த்த அனுமானா இதே மாரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்த பார்த்து மத்தவங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு. ஓகே. இதுல பூர்வாவத்துன்னு சொல்றது ஒரு காச பார்த்து எஃபெக்ட்ட சொல்றது. ம கருமேகம் இருக்கு, மழை வரப்போது. வெளியில தண்ணியா ஓடுது. மேபி மழை பெஞ்சிருக்குமா? சமநியோதிர்ஷ்டாங்கிறது டெய்லி நடக்கிற ஒரு அப்சர்வேஷன வச்சு நம்ம சொல்றது. பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் வியாப்தின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ் விஷயம் நடக்கும்போது பாசிட்டிவா யோசிக்கிறது. கேவல வியாத்திரிக்கைன்றது நெகட்டிவா, இங்க இது இல்லன்னா இது இருக்காது. அன்வய வியாத்திரிக்கான்றது 2மே இருந்தா இருக்கும், இல்லன்னா இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத படிச்சுக்கோங்க. கடைசியா நமக்கு எத்துவ பாஷான்னு இதுல இருக்கும். எத்துவ பாஷாங்கிறது ஃபேலசி. நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்ம அத தப்பா எடுத்துக்கிறது. இது மிடில் டெர்ம். நம்ம எடுத்துக்கிற ரீசன் தப்பா இருக்கும். அதனால வர ப்ராப்ளம் இதெல்லாம். அசிதாங்கிறது அன்ரியல் ரீசன். நம்ம சொன்ன ரீசனே சரியில்ல. சவ்ய பிச்சாராங்கிறது இர்ரெகுலர் ரீசன். சரியா இல்ல. அத ஆர்டர் பண்ண விதம். விருதாங்கிறது ஆப்போசிட் ரீசன். சத்பிரதிபக்ஷாங்கிறது கவுண்டர் ரீசன். அதுக்கு இன்னொரு ரீசனும் மேபி அதுக்கு ஒத்து போறது. பதித்தாங்கிறது செட்டே ஆவாத ஒண்ணு. ஏன்னா அத பத்தின நாலேட்ஜ் எனக்கு இருக்கும். அதனால பதித்தா வந்து கான்ட்ரடிக்டட் பை வேலிட் நாலேட்ஜ். இது நடக்க சாத்தியம் இல்ல. ஏன்னா இது ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது பதித்தா. இது எத்துவ பாஷால வர ஒரு ஃபேலசி. இதுவும் நமக்கு எக்ஸாம்ல இருக்கு. சோ இதையும் நீங்க கொஞ்சம் படிக்கணும். ரைட்டா? சோ யூனிட் 6 நம்ம பார்த்துட்டோம். யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தாச்சு இல்லையா? அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது யூனிட் 7. இது எல்லாமே நம்ம பண்ணது. அதுதான் இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதுவும் மேத்ஸ் ரிலேட்டடா இப்ப நம்ம பண்ணல. நம்ம அதுக்கப்புறம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனிட் 8 ஐசிடி. ஐசிடிய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன படிக்கணும்னா, ஐசிடினா என்னன்றத கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பத்தி கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜெனரேஷன் பத்தி படிச்சுக்கோங்க. ஓகே. ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சிபியு பத்தி தெரிஞ்சிருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் பத்தி இதுல பண்ணியிருக்கோம். ஜெனரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பஸ் பத்தி இருக்கு. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா பிசிக்கல் டிவைசஸ் எல்லாமே ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்ங்கிறது நம்ம என்ன ப்ரோகிராம் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் சாஃப்ட்வேர் சொல்லுவோம். சாஃப்ட்வேரே சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர், புரோகிராமிங் சாஃப்ட்வேர்ன்னு பிரியுது. அது படிச்சுக்கோங்க. அப்புறம் சாஃப்ட்வேரோட கிளாசிஃபிகேஷன் பத்தி படிச்சுக்கோங்க. ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர், ஃப்ரீவேர், ஷேர்வேர், ஃபர்ம்வேர், பெட்டாவேர், மால்வேர்னா என்ன? அப்புறம் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்யூம் டியூப், செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்றது, தேர்ட் ஜெனரேஷன் இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஃபோர்த் ஜெனரேட்டர் மைக்ரோ ப்ராசஸர், ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஏஐ மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றது.
இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எடுக்கும்போது மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், அதே மாரி சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சித்தி ஏஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப டெஸ்க்டாப், லேப்டாப்ல மைக்ரோ கம்ப்யூட்டர், ஆர்கனைசேஷனல் சர்வர்ஸ் எடுத்தோம்னா மினி கம்ப்யூட்டர்ல செய்றோம். இப்ப பெரிய லெவல்ல ரயில்வே ரிசர்வேஷன்ல மெயின் ஃப்ரேம்ல செய்வோம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனலாக் கம்ப்யூட்டர் அதே மாரி. அனலாக்ல 2 வேவா போகும். அனலாக்ல இல்லையா? அது. டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல பைனரி சிஸ்டம்ல இருக்கிறது. ஹைபிரிட் 2மே இருக்கும். இப்ப இசிஜி, எம்ஆர்ஐ மெஷின்ஸ்ல எல்லாமே 2மே இருக்கும். அனலாகும் இருக்கும், டிஜிட்டலாவும் இருக்கும். அப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி, இப்ப நம்ம மெட்ரோ கார்டு யூஸ் பண்றோம். அது எல்லாமே ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் தான். இல்லையா? அதுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? பிளாக் செயின்னா என்ன? பிக் டேட்டா, ஆக்மென்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, பயோமெட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்மார்ட் டிவைஸ்னா என்ன? மெமரி இதுல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா இது அப்டேட்டட் அண்ட் அவுட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ரியல் லைஃப் கனெக்டட். சரி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இப்ப மெமரி எப்படி வேலை செய்யுது? பிரைமரி மெமரினா என்ன? மெயின் மெமரி. கம்ப்யூட்டர்ல இருக்கிற மெமரி. ரெஜிஸ்டர்ஸ் எங்க இருக்கும்? RAM இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சீக்வென்ஸ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் RAM, டைனமிக் RAM ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே இதுல வர டைப்ஸ் இது. சின்க்ரோனஸ் DRAM. DDRனா டபுள் டேட்டா ரேட் RAM. ஓகேவா? இது கேஷ் மெமரிங்கிறது தேவைப்படும். கேஷ் மெமரியும் அடுத்தது கேட்கறாங்க இப்போ. இதுல L1 கேஷ், L2 கேஷ், L3 கேஷ்ன்னு இருக்கிறது. ஓகே. அடுத்தது ரோம் மெமரினா ரீட் ஒன்லி மெமரி. இதுவும் பிரைமரி மெமரி பெர்மனன்ட்டா ஸ்டோர் பண்ணிக்கும். இது நான் வாலடைல் மெமரி. டேட்டா வந்து கரண்ட் போனாலும் போகாது. நான் வாலடைல் சொல்லுவோம். இது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். மிஷின் ஆஃப் ஆன் பண்ணவும் நமக்கு பண்றதெல்லாம் பயோஸ். அது தெரியணும். அப்புறம் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எப்ரோனா எரேசபிள் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஓகே. EEPROம்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் புரோகிராம் ரீட் ஒன்லி மெமரி. இப்ப மெமரியோட ஹைரார்கி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மெமரி ஹைரார்கிய பொறுத்தவரைக்கும் ரெஜிஸ்டர்ஸ், கேஷ் மெமரி, RAM, அப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஃபாஸ்டஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட்னா ரெஜிஸ்டரு, கேஷ் மெமரி ஃபாஸ்டர் தென் RAM. அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜ பொறுத்தவரைக்கும் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், சாலிட் ஸ்டேட் டிரைவ், சிடி, பென் டிரைவ் பத்தி, ஃபிளாஷ் டிரைவ் பத்தி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மெமரி யூனிட்ஸ் பத்தி தெரியணும். கிலோபைட், மெகாபைட், கிகா, டெரா, எக்ஸா. இந்த இந்த ஆர்டர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் டேட்டாவோட ஹைரார்கி எப்படி இருக்கு? பிட்டு, பைட்டு, ஃபீல்டு, ரெக்கார்ட், ஃபைல், டேட்டாபேஸ், ரைட்? இது கண்டிப்பா தெரியணும். அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. லினக்ஸ், மேக்ஓஎஸ், யூனிக்ஸ் இதுல எதெல்லாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கேட்பாங்க. அப்புறம் புரோகிராமிங் லாங்குவேஜஸ், மெஷின் லாங்குவேஜ்னா என்ன? மெஷினுக்கு மட்டும் புரியும். பைனரியில இருக்கும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அசெம்பிளி லாங்குவேஜ்ல கொஞ்சம் சிம்பிள், ஆட், சப் அந்த மாரி இருக்கும். அத சேஞ்ச் பண்றது. லோ லெவல்ல இருந்து மெஷின் லாங்குவேஜ்க்கு மாத்துறது. அசெம்பிளர் பண்ணும். ஹை லெவல் லாங்குவேஜ் தான் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. ரைட்டா? இன்டர்பிரிட்டர், கம்பைலர்னா என்ன? நெட்வொர்க்கிங்ன்றது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எப்படி நெட்வொர்க்கிங்ல டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். ஸ்பான்னா என்ன? லேன், மேன், வேன், விபிஎன், வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னா என்ன? நெட்வொர்க் டோபாலஜிஸ் என்ன? ஓகேவா? இது எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நெட்வொர்க்கோட புரோட்டோகால்ஸ்ன்னு எடுத்தா டிசிபி, ஐபி, HTTP, FTP ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்டர்நெட், அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங்ல டயல் அப் கனெக்ஷன், டெலிஃபோன் கனெக்ஷன்ல பண்றது. டிஎஸ்எல், டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒண்ணு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. இந்த டெலிஃபோன் லைன யூஸ் பண்ணும். ஒண்ணு தான் பண்ண முடியும். பட் இதுல வந்து டெலிஃபோன் லைன்ஸ யூஸ் பண்றது. பட் 2மே பண்ண முடியும். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கேபிள் இன்டர்நெட், அப்புறம் பிராட்பேண்ட், இப்ப ஃபைபர் ஆப்டிக், லைட்ல டிரான்ஸ்மிட் ஆகுது. அதனால ஸ்பீடா நடக்குது. அதுதான். அப்புறம் மொபைல் டேட்டால இப்ப 2G, 3G, 4G, 5G வந்துருச்சுல, அத பத்தி தெரிஞ்சிருக்கணும். மாடர்ன் நெட்வொர்க்கிங் போனா கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? விடிபி, விபிஎன், ஐஓடி இப்ப நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்ன? இப்ப இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4னா என்ன? வெர்ஷன் 6னா என்ன? வெர்ஷன் 6 பொறுத்தவரைக்கும் 128 பிட் அட்ரஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தது ஓஎஸ்ஐ மாடல் என்ன? அந்த ஓஎஸ்ஐ மாடல்ல மொத்தம் 7 லேயர் இருக்கு. ஓகே. அடுத்தது எம்எஸ் ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எம்எஸ் எக்ஸலோட கொஸ்டின்ஸ் நெறைய கேட்பாங்க. எம்எஸ் எக்ஸல் கொஞ்சம் படிக்கணும். அதுல இருக்கிற ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுல ரெஃபரன்சிங்ன்னு இருக்கும். ஓகே. அது தெரிஞ்சிருக்கணும் அதுல. ஒரு டாலர் போட்டு வரும். அது நான் நெறைய நானே வீடியோ போட்டிருக்கேன். அத கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது சைபர் செக்யூரிட்டி, வைரஸ், வார்ம், ட்ராஜன், ரான்சம்வேர், ஃபிஷிங், ஆன்டி வைரஸ்னா என்ன? ஐசிடியோட இனிஷியேட்டிவ்ஸ், மால்வேர் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இங்க நம்ம கம்மியா குடுத்துருக்கோம்.
பட் கண்டிப்பா மால்வேர் இம்பார்ட்டன்ட். மால்வேர் படிக்கணும். ஐசிடியோட இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தா ஸ்வயம், ஸ்வயம் பிரபா, தீக்ஷா, பிஎம்இ வித்யா, என்எம்இ ஐசிடி இவங்க தான் ஐசிடி கொலாபரேட் பண்றதுல வந்து என்பிடிஎல் வந்தால இன்ஜினியரிங், வர்ச்சுவல் லேப்ஸ், என்டிஎல்ஐ வந்தா நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, அப்புறம் ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரி, இபிஜி பாச்சலா, இ ஷோத் சிந்து, வித்வான் இவங்க வரைக்குமாவது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஆர்பிட், இ யாந்த்ரா, என்ஆர்ஓஇஆர் நேஷனல் ரெபாசிட்டரி ஆஃப் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ். அப்புறமா நமக்கு கடைசியா ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம் இருக்கும். இதுல பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இதோட கன்வர்ஷன்ஸ் நமக்கு வரும். இதுல அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ல கொடுக்கறது இருக்கும். இன்னொன்னு டெசிமல் 0.263 இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் இருக்கும். நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அது மட்டும் இல்லாம சம்டைம் பேஸ் 6, பேஸ் 8, 9 எது வேணா ஆட் பண்ணுவாங்க. கான்செப்ட் அதே தான். பட் அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை பண்ணணும். எதனா ஒரு கொஸ்டின் நமக்கு நம்பர் சிஸ்டம்ல வரவும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஐசிடி. ரைட்டா? ஐசிடிக்கு அப்புறமா நமக்கு இருக்கிறது யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட். பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்வாயன்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏர், லேண்ட், வாட்டர், லைஃப்னு பிரிந்து அட்மாஸ்பியர் இது ஒரு ஜெனரல் திங். அப்புறம் ஈகோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பயோட்டிக், ஏபயோட்டிக். பயோட்டிக்னா எல்லா லிவிங் திங்ஸும் பயோட்டிக்ஸ், நான் லிவிங் திங் ஏபயோட்டிக் நம்ம சொல்லுவோம். இதுல ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்ன, எனர்ஜி ஃப்ளோ என்ன, ஓகேவா? அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பயோஸ்பியருங்கிறது ஈகோசிஸ்டம்ல இருந்து பயோம், இதுதான் பயோஸ்பியர் எல்லாமே இருக்கு. பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் லார்ஜ் ப்ரொடெக்டட் ஏரியா தான் பயோஸ்பியர் நம்ம சொல்றோம். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்குன்றது படிச்சுக்கிறதும் நல்லது. ரைட்டா? அடுத்தது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். அந்த இடத்துல எல்லா வளங்களும் இருக்கு. அந்த இடத்த எப்படி பாதுகாக்கிறது? அதுதான் ஹாட்ஸ்பாட். இந்த இடத்த பாதுகாக்கணும். அது எப்படி பண்றதுன்றது. அப்புறம் பயோ ஜியோகிராபிக் ரியம்ஸ்ங்கிறது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. மெயின் ஏரியாஸ். ரியம்ஸ்னா ஒரே மாதிரியா ஒரு இருக்கிற பிளேஸ். சம்டைம்ஸ் இந்த டெக்டானிக் அந்த மூவ்மெண்ட்ஸ்ல மாறுறதுனால உருவாறத பயோ சொல்றது. ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரே தடவை கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. இந்த இக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் நம்ம எந்த அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் யூஸ் பண்றோம் அது. ரைட்டா? அட்மாஸ்பியர் லேயர்ஸ் அதே மாதிரி ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். மேல ஏற ஏற நம்ம போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த லேயர் தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல வெதர் அண்ட் கிளவுட்ஸ் இருக்குன்னா ட்ரோபோஸ்பியர். ஓசோன் லேயர் எங்க இருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த மெட்டியோர்ஸ் எல்லாம் எங்க பர்ன் ஆகுது? மீசோஸ்பியர். அயனோஸ்பியர், அரோரா எங்க இருக்கு? தெர்மோஸ்பியர். அவுட்டர் பவுண்டரி ஸ்பேஸ் எங்க இருக்கோ? எக்ஸோஸ்பியர்ல இருக்கு. ஓகே. அப்புறம் ரினியூவபிள் எடுத்தோம்னா சோலார் எனர்ஜி பத்தி, சோலார் பேனல்ஸ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பிவி செல்ஸ்னா என்ன? ஓகே. பிஇசி இப்போ கெமிக்கல் செல்ஸும் யூஸ் பண்றோம். அப்படின்னா என்ன? இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் விண்ட் எனர்ஜி எடுத்தோம்னா, விண்ட் எனர்ஜிய பத்தி தெரிஞ்சிருக்கணும். கிளீன் ரெனிவபிள் விண்ட் எனர்ஜி. இதுல விண்ட் மில்ஸ் யூஸ் பண்றோம். ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல இருக்கும், வெர்டிகல் ஆக்சிஸ்ல. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஹைட்ரோ பவர் பத்தி, ஹைட்ரோ பவர்ல எப்படி வர்றது? தண்ணியில வர்றது. பயோமாஸ்ல எப்படி பண்றோம்? ஜியோ தெர்மல் எனர்ஜில எப்படி நம்ம ரிசோர்சஸ் பண்றோம். குளோபல் ரினியூவபிள் எனர்ஜில சைனா, யுனைடெட் ஸ்டேட், பிரேசில், இந்தியா ஞாபகம் வச்சுக்கணும். குளோபல் ரேங்க்ல தேர்ட் இன் சோலார் பவர், ஃபோர்த். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் 500 கிகாவாட் நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி பை 2030ல. அடுத்தது நான் ரினியூவபிள்னு எடுக்கும்போது எதெல்லாம் இருக்கு? கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் எனர்ஜி. அப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பத்தி கண்டிப்பா. மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எடுத்தா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஓசோன், குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓகேவா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் பிக்கஸ்ட் ஓவரால் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா குளோபல் வார்மிங்க்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். அப்புறம் மீத்தேன் வந்து ஆக்சுவலா கார்பன் டை ஆக்சைடை விட நிறைய ஸ்ட்ராங்கான வார்மிங் எஃபெக்ட் கொடுக்கும். அப்புறம் குளோரோஃப்ளூரோ கார்பன் கம்ப்ளீட்லி மேன்மேட் கேஸ். ரைட்டா? இது கொஞ்சம். அப்புறம் ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட் என்ன? கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர். இது எல்லாமே பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட். இது செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் நம்ம சொல்லுவோம். செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட்னா அது இதோட மிக்ஸ் ஆகி சன்லைட்டோட மிக்ஸ் ஆகி நமக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்றது செகண்டரி ஏர் பொல்யூட்டன் நம்ம சொல்லுவோம். பார்ட்டிகுலேட் மேட்டருங்கிறது அது எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பு உண்டு பண்ணும். அதுதான் பார்ட்டிகுலேட் மேட்டர்னு நம்ம சொல்லுவோம். பிஎம் எவ்வளவு சின்னது 2.5 வந்து ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணும். அப்புறம் ஸ்மாகோட டைப்ஸ் தெரிஞ்சிருக்கோங்க. அப்புறம் ஏர் குவாலிட்டிங்கிறது நமக்கு இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஏக்யூஐ நம்ம செக் பண்றது இது. ஓகே. ஏக்யூஐ செக் பண்றது. அப்புறம் பேஸ்ட் ஆன் மேஜர் பொல்யூட்டன்ட் இது எல்லாமே. அப்புறமா இந்த ஏக்யூஐங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வாட்டர் பொல்யூஷனை பத்தி பார்த்துக்கோங்க. இல்ல பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், டிசால்வ்டு ஆக்சிஜன், டிடிஎஸ் பத்தி.
ஓகே. எந்த அளவுக்கு வந்து நம்ம எவ்ளோ வந்து பொல்யூட் ஆகுதோ வாட்டர், அந்த அளவுக்கு அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணும்? ஆக்ஸிஜன இழுத்துக்கும். அது தேவைப்படும். அத வச்சே அந்த வாட்டர் எந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். யூட்ரோஃபிகேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன், ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் பத்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் அதே மாரி ஒலிகோட்ராபிக், மீசோட்ராபிக், யூட்ரோபிக்ன்றது. ஓஷன் ஏன் அசிடிஃபிகேஷன் ஆவுது? அதுல நெறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால. அப்புறம் சாயில் பொல்யூஷன் பத்தி அதோட லெவல்ஸ் பத்தி தெரியணும். லேண்ட் பொல்யூஷன், வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா என்ன? பிளாஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணுது? அப்புறமா ஆல்டர்னேட்டிங் ஃபியூயல் பத்தி ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன், கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அது. அப்புறம் பொல்யூட்டன்ட்ஸ் எதெல்லாம் உண்டு பண்ணுது? இப்ப லெட் என்ன உண்டு பண்ணுது? மெர்க்யூரி வந்தா மினாமாட்டா டிசீஸ். நைட்ரேட் வந்தா ப்ளூ பேபி சிண்ட்ரோம். அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்தியன் என்வைரன்மெண்டல் ஆக்ட்ஸ் கண்டிப்பா வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் எப்ப நடந்துச்சு? வாட்டர் ஆக்ட் எப்போ? இந்த ஆக்ட்ஸ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா இந்த NAPCC ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். 2008ல ஆரம்பிக்கிறது. இது மொத்தம் 8 மிஷன்ஸ் வந்து வரும். சோலார் மிஷன், எனர்ஜி மிஷன், சஸ்டைனபிள் ஹேபிடேட், வாட்டர் மிஷன், எக்கோசிஸ்டம், கிரீன் இந்தியா, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இத கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க. கடைசியா புரோட்டோகால்ஸ் அண்ட் சம்மிட்ஸ் இருக்கும் நமக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதோட சீக்வென்ஸ் கேட்கலாம். எப்படி வேணா கேட்கலாம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அடுத்தது இம்பார்ட்டன்ட். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து அவங்க பண்றது இது. ஓகேவா? இப்ப சோலார் எனர்ஜி சன்லைட்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றது? சோலார் எனர்ஜி டெவலப்மென்ட்க்காக. கடைசியா எர்த்குவாக் பத்தி, டிசாஸ்டர் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு? கடைசியா மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ். மொத்தம் 8 மில்லேனியம் டெவலப்மெண்ட் 2000ல ஆரம்பிச்சு 2015ல முடியுது. சஸ்டைனபிள் மொத்தம் 17. ரைட்டா? அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சோ இது 9த் யூனிட் முடிஞ்சிருச்சு. சோ இத எடுத்தா இது நான் இன்னும் இன் டெப்த் படிக்கிறீங்கன்னா, நம்ம YouTubeல இதெல்லாம் இன் டெப்த்தாவும் நான் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. கடைசியா யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் நம்ம எடுத்தோம்னா, இதுல ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணணும். இதுல ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி, கடைசியா வேதிக் எஜுகேஷன் கொஞ்சம் லைட்டா தெரியணும். ரிக்வேதா, அந்தலாமும் தெரியணும். 4 வேதங்கள பத்தி லைட்டா எத்தனை இருக்கு என்னன்றது. கடைசியா நாளந்தா அந்த தக்ஷஷிலா ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டீஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் இதுல. ரைட்டா? அடுத்தது இது எல்லாமே புத்திசம் பத்தி, ஜெயினிசம் பத்தி அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஏன்ஷியன்ட் திங்கர்ஸ் பத்தி கொஞ்சம் யாரு என்ன பண்ணியிருக்கா, அதுவும் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ல. அப்புறம் கமிட்டீஸ் அண்ட் கமிஷன்ஸ் இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல என்னலாம் வந்துச்சு. ரைட்டா? அடுத்தது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ பொறுத்தவரைக்கும் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன்ல ஸ்டார்ட் பண்ணது. வர்தா ஸ்கீம் வருது. இதெல்லாம் 1937ல வரும். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல என்ன வந்துச்சு? முதல்ல விமென்க்கு வந்தது துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி. ரைட்டா? சோ அன்சா மேத்தா கமிட்டி வருது. இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதே மாரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் இம்பார்ட்டன்ட். ஓகே. யஷ்பால் கமிட்டிய பொறுத்தவரைக்கும் ஸ்கூலுக்கு ஒண்ணு பண்ணுவாங்க. இது 2009ல ஹையர் எஜுகேஷனுக்கு பண்ணுவாங்க. சோ இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. NEP 2020ல என்ன பண்ணாங்க? அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். NEP 2020 கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு கேட்பாங்க. இந்த பராக்ன்ற அசஸ்மென்ட் பத்தி இதெல்லாம் தனித்தனியாவே நமக்கு வந்திருக்கு. ஓகே. அடுத்தது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியாவ பொறுத்தவரை பாலிசி மேக்கிங் பாடி நம்ம எதுன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் விஷன் செட் பண்றா? ரெகுலேட் பண்றவங்க அந்த இதெல்லாம் பார்த்துக்கிறவங்க. அக்ரிடேஷன் குடுக்குறவங்க. இப்ப NAAC, NBA எல்லாம் அக்ரிடேட் பண்றவங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், MOE தான் எல்லாம் பார்த்துக்கிறது. கேப்ங்கிறவங்க ஒரு பெரிய அட்வைசரி பாடி. சென்ட்ரல் அட்வைசரி பாடி. ஓகே. இது கொஞ்சம். இப்போ இதுல எல்லாமே இயர் தான் இருக்கு. இதுல நம்ம இப்போ NCTE, NMC இது எல்லாமே கொஞ்சம் நீங்க படிச்சு தான் ஆகணும். அந்த இயர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல சீக்வென்ஸாவும் கேட்கறாங்க. ரைட்டா? சீக்வென்ஸ் கேட்பாங்க. சோ இது எல்லா இயர் அதோட ஃபுல் நேமும் இதுல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அக்ரிடிங் பாடி இருக்கும்போது நாக் பத்தி தெரிஞ்சிருக்கணும். நாக்கோட அந்த அக்ரிடேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். NBAக்கும் நாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நாக் வந்து ஃபுல் யூனிவர்சிட்டிக்கு குடுக்கும். NBA வந்து அந்த கோர்ஸுக்கு குடுக்கும். அடுத்தது வேர்ல்ட் ரேங்கிங்ல கியூஸ் வேர்ல்ட் ரேங்கிங் னா என்னன்றத தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டீஸ் எடுத்தா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்ட் டூ பி யூனிவர்சிட்டி, அட்டானமஸ் இருக்கு. INI இப்ப இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க நல்லா பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்குறது, குளோபல்லயே அங்கீகாரம் குடுக்குறது INIன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா?
நெக்ஸ்ட் இப்போதைக்கு எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்கு? கரண்ட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்துக்கோங்க. இது 2025 யூனிவர்சிட்டிஸ்ல 1338 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மெயினா எத்தனை இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல எந்த யூனிவர்சிட்டி வந்ததுன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா 1857ல வரும். பிரசிடென்சின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது மாடல் லண்டன் மாடல்ல வந்துச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அது 3மே ஒண்ணா வந்தது. விமென்க்கு வந்தது எஸ்என்டிடி விமென்ஸ் யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லா யூனிவர்சிட்டி, அப்புறம் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் எடுத்தா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. அதுதான் நேஷனல் சான்ஸ்கிரிட் 1962ல மாறுது. ரைட்டா? அடுத்தது இக்னோ 1985ல வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு ஒண்ணு இருக்கு. இதுல மொத்தம் 10 லெவல் இருக்கும். ஓகே. ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க சர்டிபிகேட் கொடுக்கறது. யாரெல்லாம் அந்த ஸ்கில்ல பாத்துக்கிறாங்கன்றது இங்க இருக்கு. ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது எல்லாமே என்னெல்லாம் இப்ப பண்ணாங்க? NMEICTல இருந்து ஹையர் எஜுகேஷன்ல டிஜிட்டலா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு? இந்தியால நெறைய வந்திருக்கு. அது ஓரளவு தெரியணும். இதுல ஸ்வயம் பிரபா ஒரு மேஜர் ரோல். இதுல 40 சேனல்ஸ் இருக்கு. அந்த 40 சேனல்ஸோட பேரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் பை IITs இது எல்லாமே. ஓகே. அடுத்தது இதெல்லாம் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் என்னன்றது இருக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இது வந்து மேஜர் யூனிவர்சிட்டிஸ். யூனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் சான்சலர் இருப்பாங்க, வைஸ் சான்சலர், அகாடமிக் கவுன்சில், அப்ப சிண்டிகேட் இந்த மாரி பிரியும். அதே மாரி விசிட்டர்ன்னு இருக்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டில விசிட்டர்ஸ் இருப்பாங்க. பிரசிடென்ட் இருப்பாங்க. அத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் யூனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் கவர்னர் இருப்பாங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு விசிட்டர் யாரு? பிரசிடென்ட். பட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு விசிட்டர் கிடையாது. சான்சலர்ஸ் தான் இருப்பாங்க. ரைட்டா? அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இடம் அது. அப்புறம் கடைசியா நமக்கு இதுல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு வரும். இதுல ஆர்டிகல்ஸ் பத்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா ஆர்டிகல்ஸ். அதே மாரி எஜுகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. இப்போ சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா ஸ்டேட்டுக்கும் சரி, சென்ட்ரல் 2 பேருக்குமே அதுக்கு உரிமை இருக்கு. அதான் 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல தான் இது முடிவு பண்ணாங்க 1976ல. பிரியாம்பிள்ஸ் பத்தி நமக்கு தெரியணும். ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் 6 இருக்கு. அது என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் வந்ததுனால தான் நமக்கு வந்து படிப்பு 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு படிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. அது அப்புறம் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்ல வாதாடலாம். அப்புறம் டிபிஎஸ்பிங்கிறது அத ஜஸ்ட் டெவலப் பண்றதுக்காக பண்றது. இது நம்ம வாதாட முடியாது. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி ஷெட்யூல்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 12 ஷெட்யூல் இதுவரைக்கும் இருக்கு. ஆர்டிகல்ஸ் என்ன? ஷெட்யூல்ஸ் என்ன? இதெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கிறது. அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா, கான்ஸ்டிடியூஷனல் இருந்து வந்ததெல்லாம் கான்ஸ்டிடியூஷன். வெறும் டெவலப்மென்ட்க்காக பண்ணது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். இப்ப நித்தி ஆயோக்லாம் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடில சேருது. நான் கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது. நான் ஸ்டாட்யூட்டரி பாடில அது சேரும். ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா 5 இயர் பிளான்ஸ் நெறைய எக்ஸாம்ல கேட்கறாங்க. மொத்தம் இதுவரைக்கும் 12 5 இயர் பிளான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2015ல தான் நித்தி ஆயோக் வந்துருது. பிளானிங் கமிஷனா இப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவங்க கம்ப்ளீட் பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் 2015ல இருந்து வொர்க் ஆகுது. இதுதான் 10வது யூனிட்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா நீங்க எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப நம்ம ஓரளவு யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் பார்த்துட்டோம். யூனிட் 5 அண்ட் யூனிட் 7 நம்ம பார்க்கல. யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் நான் இது ரிலேட்டடாவே வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. இது எல்லாமே எங்க மேம் இருக்குன்னா, நம்மளோட கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி 10 டே கிராஷ் கோர்ஸ் நம்ம லாஸ்ட் டிசம்பர் 2025க்கு பண்ணி, நம்ம அதோட வீடியோஸ் நம்ம YouTubeல போட்டிருக்கோம். ஓகே. அந்த வீடியோஸ் எல்லாம் வேணும் மேம். இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா நான் இதெல்லாம் படிக்கணும் மேம்னா, நம்ம சேனலுக்கு போனீங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட்ல இதே மாதிரி நான் எல்லாமே போட்டிருக்கேன். இதுல நம்ம டே 9ல யூனிட் 5, யூனிட் 7க்கு கூட பண்ணியிருக்கோம் நம்ம. யூனிட் 5, யூனிட் 7க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வேணா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 10 வீடியோல இன்னும் கொஞ்சம் எல்லாமே இன் டெப்த்தா தனித்தனியா பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோல பார்த்தோம் இல்லையா? இதுல எல்லாமே தனித்தனியா பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு டைம் இருக்கு மேம். நான் இதெல்லாம் பார்க்குறேன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா பார்த்துக்கோங்க. டே 9ல நமக்கு யூனிட் 5, யூனிட் 7 பத்தியும் இருக்கு. யூனிட் 5ம் மேத்ஸ்ன்னு விடாதீங்க.
அதுல ஈஸியா தான் இருக்கும். ஆல்பாபெட்டிக் சீரிஸ், நியூமெரிக் சீரிஸ், அப்புறமா டைரக்ஷன் சம், ஸ்பீட் சம்லாம் ஈஸியா வரும். ட்ரெயின் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் அது 3ம் கொஞ்சம் பண்ண கத்துக்கோங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மார்க்கும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ 10 யூனிட்ட பொறுத்தவரைக்கும் இதுதான் இருக்கு. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. மேம் எனக்கு இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தா ஈஸியா இருக்கும் மேம். நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் படிக்கிறதுக்குன்னா, தாராளமா இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் நமக்கு ஆப் இருக்கு. நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப் லிங்க் நான் குடுத்துருக்கேன். இத நீங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்றோம். ₹800 இதோட கோர்ஸ் வந்து ₹800 தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூடவே இதுல பிஒய்க்யூ பிராக்டிஸும் நம்ம 2 டேஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லா பிடிஎஃப்ஸும் நம்ம அதுல அப்லோட் பண்ணியிருக்கோம். கூடவே ஸ்வயம் பிரபா சேனல்ஸும் அப்டேட்டட் அப்லோட் பண்ணியிருப்போம். கூட இதுல டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு இதுல ஆட் ஆயிருக்கும். இது கம்ப்ளீட்டா இது ₹800. இது எனக்கு வேணும் மேம். இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, தாராளமா நம்ம ஆப்ப டவுன்லோட் பண்ணி இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்ப நம்ம பண்ணது கம்ப்ளீட்டா ஒன் ஷாட் ரிவிஷன் ஆஃப் ஆல் 10 யூனிட்ஸ். எல்லாத்தையுமே படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டாபிக்ஸும் விடாதீங்க. ஓகே. அதுலயும் நடுவுல நெறைய நான் சொன்னேன். இந்த டாபிக்ல இப்ப கேட்கறாங்கன்னு. ஸோ அதெல்லாம் விடாம கொஞ்சம் நல்லா படிங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா எம்சிக்யூஸும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்குன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேப்பர் 1க்கு இது 5த் பேட்ச் பண்றோம். ஸோ நெறைய விஷயம் அனலைஸ் பண்ணி பண்ண பிடிஎஃப்ஸ் இது. கண்டிப்பா இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன்.